ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே பரம்பொருளே. தேடினதா கந்தடைந்தே பாடிட பாடல்கள் ஏந்தளித்தீயா. தேடினதா கந்தடைந்தே பாடிட பாடல்கள் ஏந்தளித்தீயா. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம்பொருளே. பரிசுத்தமே பரவசமே பரணே சருளே வரம்பொருளே. தேடினதா கந்தடைந்தே பாடிட பாடல்கள் ஏந்தளித்தீயா. தேடினதா கந்தடைந்தே பாடிட பாடல்கள் ஏந்தளித்தீயா. பாதம் பணிந்தே என்னாலும் துதி உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தா புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயால் புது பலத்தா புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதோ நடத்துகிறீர் நோதன சாலைவில் சேர்த்திடுவீர். நிரப்பினிதோ நடத்துகிறீர் சாலைவில் சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் நான் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தேன் நான் துதியே உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியால். புது எண்ணெயால் புது பல புதிய கிருபை புது கவியால். நிரப்பினிதோ நடத்துகிறீர் நோதன சாலைவில் செய்திடுவீர். நிரப்பினிதோ நடத்துகிறீர் நோதன சாலைவில் செய்திடுவீர். பாதம் பணிந்தே என்னாலும் துதிய உம்மை அன்றி யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. பாதம் பணிந்தே என்னாலும் துதியே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. புது எண்ணெயால் புது பலத்தா புதிய கிருபை புது கவியா. புது எண்ணெயால் புது பலத்தா புதிய கிருபை புது கவியா. நிரப்பினிதோ நடத்துகிறீர் நோதன சாலைமை சேர்த்திடுவீர். நிரப்பினிதோ நடத்துகிறீர் நோதன சாலைமை சேர்த்திடுவீர். பாதம் பணிந்தே
அழைத்து நெருங்கி உதவி எனக்கு அளித்து நெருக்கத்திலே உம்மை அழைத்து நெருங்கி உதவி எனக்கு அளித்து நெருக்கத்திலே உம்மை அழைத்து நெருங்கி உதவி எனக்கு அளித்து திசை கெட்டெங்கோ அலைந்திடாமல் தீவிரம் வந்தென்னை தாங்குகிறீர் 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 நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தே உதவி எனக்கு அளித்தீர் நெருக்கத்திலே உம்மை அழைத்தே நெருங்கி 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 உதவி எனக்கு அளித்து இயேசுவின் நாமத்தை மலை தேசத்தின் ஆவியை ஜெயிக்க ஆண்டவர் இந்த நெருக்கத்தை உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவர் இந்த நெருக்கத்தை உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம் ஆண்டவர் இந்த மலை தேசத்தின் ஆவிகளை ஜெயிக்க ஆண்டவர் இந்த மலை தேசத்தின் ஆவிகளை ஜெயிக்க ஆண்டவர் இந்த மலை தேசத்தின் வல்லமைகளை ஜெயிக்க ஆண்டவர் இந்த மலை தேசத்தின் கிரிகளை ஜெயிக்க ஆண்டவர் அந்த மலை தேசத்தின் ஆவிகளை ஜெயம் எடுக்க அந்த மலை தேசத்தின் ஆவிகளுக்கு மேல் ஜெயம் எடுக்க இந்த மலை தேசத்தின் ஆவிகளுக்கு மேல ஒரு ஜெயம் எடுக்க மலை தேசத்தின் ஆவிகளுக்கு மேல் ஜெயம் எடுக்க மலை தேசத்தின் ஆவிகளுக்கு மேல ஜெயம் எடுக்க உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவர் 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 அந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயிக்க ஆண்டவர் அந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயிக்க ஆண்டவர் அந்த மலை தேசத்தின் வல்லமையை ஜெயிக்க ஆண்டவர் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஐயா உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் உம்மை நோக்கி நாங்கள் அழைக்கிறோம் ஆண்டவர் உம்மை நோக்கி நாங்கள் அழைக்கிறோம் உம்மை நோக்கி நாங்கள் கூப்பிடுகிறோம் ஆண்டவர் அதை ஜெயமெடுக்க ஆண்டவர் அதை ஜெயித்து ஜெயமெடுக்க ஆண்டவர் அதை ஜெயித்து ஜெயமெடுக்க ஆண்டவர் அந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயித்து ஜெயமெடுக்க எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே அந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயித்து ஜெயமெடுக்க ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே அந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த மலை தேசத்தின் வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த மலை தேசத்தின் ஆவியில ஜெயம் எடுக்க எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் இயேசுவின் நாமத்தால் ஆண்டவரே அதை கேட்ட வல்லமை ஆண்டவர் ஜெயிக்க ஒரு வல்லமை ஆண்டவர் அதை ஜெயிக்க ஒரு வல்லமை ஆண்டவரே அதை ஜெயம் எடுக்க ஒரு வல்லமை ஆண்டவர் அந்த மலை தேசத்தின் ஆவிகளுக்கு மேல ஒரு ஜெயம் 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 ஆண்டவர் அந்த மலை தேசத்தின் ஆவிகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க மலை தேசத்தின் ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க தேவ ஜனத்துக்கு விரோதமாக எழுப்பி போராடுற அந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த மலை தேசத்தின் ஆவிகளை ஜெயித்து ஜெயம் எடுக்க அந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவரே ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவரே ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவரே ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர் ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர் ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர் ஒரு அபிஷேக வல்லமை ஆண்டவர் ஒரு அபிஷேக வல்லமையில் ஒவ்வொருவரும் நிரப்பட்ட ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பட்ட ஆண்டவர் எங்களை ஒவ்வொருவரும் நிரப்பட்ட ஆண்டவர் அந்த மலை தேச வல்லமையை இயேசுவின் நாமத்தை கடிந்து கொள்ளுகிறோம் அந்த மலை தேசத்தின் ஆவிகள் மேல இயேசுவின் நாமத்தை கர்த்தர் நிர்மலமாக்கி போடும் கர்த்தர் நிர்மலமாக்கி போடும் அந்த மலை தேசத்தின் ஆவிகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும் அந்த மலை தேசத்தின் ஆவிகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும் அந்த மலை தேசத்தின் வல்லமையை அழிச்சு நிர்மலமாக்கி போடும் அந்த மலை தேசத்தின் கிரியில் அழிச்சு நிர்மலமாக்கி போடும் அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் அந்த மலை தேசத்தின் ஆவிகள் அந்த மலை தேசத்தில் கிரியைகள் இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்க அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் அந்த மலை தேசத்தின் ஆவிகள் அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் அந்த மலை தேசத்துடைய வல்லமைகள் அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக 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 சபைகளுக்கு விரோதமாக ரட்சிக்கப்பட்ட தேவ ஜனத்துக்கு விரோதமாக
மூலமாக கிரிய செய்கிற அந்த மலை தேசத்தின் ஆவி, அந்த மலை தேசத்தின் ஆவி, அந்த மலை தேசத்தின் வல்லமை, அந்த மலை தேசத்தின் வல்லமை, அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மலை தேசத்தின் ஆவிகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள், அந்த மலை தேசத்தின் வல்லமை இன்னைக்கு முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக, முறியடிக்கப்படுவதாக. அந்த மலை தேசத்தின் ஆவிகள் எல்லாம், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் எல்லாம் அரக்க மன சபா தட அல்மா ரக்க மன கமா நாத்தோடி அந்த ரக ரீபல் அர மன சமா நாத்தோடி அந்தரா அல்மா ரக மன கமா நாத்தோடி அந்த ரக ரீபல் அர மன சமா நாத்தோடி அந்த ரக அல்மா ரக மன ரபா துடி அந்த ரக மன சபா துடா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அந்த மலை தேசத்தின் ஆவிகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மலை தேசத்தின் ஆவிகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள், அந்த மலை தேசத்தில் கிரிய செய்கிற ஆவிகள், அந்த மலை தேசத்தில் கிரிய செய்கிற ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் முறியடிக்கப்படும்படி ஜெபிக்கிறோம், முறியடிக்க போகும்படி ஜெபிக்கிறோம், முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீபல் அர மன சபா அல்மா ரக்க மன கமா நாத்தோடி அந்த ரக ரீபல் அர மன கமா நாத்தோடி அந்த ரக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அந்த மலை தேசத்தின் ஆவிகள் எல்லாம், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் எல்லாம், அந்த மலை தேசத்தின் கிரியைகள் எல்லாம் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் எல்லாம், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் எல்லாம் தேவன் முறியடித்து போடுவீராக, தேவன் முறியடித்து போடுவீராக, கர்த்தர் முறியடித்து போடுவீராக. அப்படி ஆவியை நிரம்பி செபி, அப்படி எல்லாம் சொல்லுங்க. மலை தேசத்தின் ஆவிகளை அழிச்சு செபி, மலை தேசத்தின் ஆவிகளை அழிச்சு செபி, மலை தேசத்தின் ஆவிகளை அழிச்சு செபி, மலை தேசத்தின் வல்லமைகள், மலை தேசத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் எல்லாம், அந்த மலை தேசத்தின் வல்லமையின் கிரியைகள் எல்லாம் கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும், தேவன் அழிச்சு நிர்மலமாக்கி போடும், தேவன் அழித்து நிர்மலமாக்கி போடும். மலை தேசத்தின் ஆவிகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அல்மா ரக்க மன சபா துடா அல்மா ரக்க மன கமா நாத்தோடி அந்த ரக ரீபல் அர மன கமா நாத்தோடி அந்தரா அல்மா ரக்க மன சபா துடா ரீபல் அர மன கமா நாத்தோடி அந்தரா ரீபல் அர மன கமா நாத்தோடியா ரீபல் அர மன கமா நாத்தோடா அல்மா ரக்க மன சபா துடா இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் அந்த மலை தேசத்தின் வல்லமையை முறிச்சு போடு, அந்த மலை தேசத்தின் வல்லமையை முறிச்சு போடு, அந்த மலை தேசத்தின் வல்லமையை முறிச்சு போடு. அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். சபைக்கு விரோதமாக எழுப்பி கிரிய செய்கிற அந்த மலை தேசத்தின் ஆவிகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள், அந்த மலை தேசத்துடைய கிரியைகள் இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்படுவதாக, 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 அழிக்கப்படுவதாக. அந்த மலை தேசத்தின் வல்லமைகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள், அந்த மலை தேசத்துடைய கிரியைகள் முற்றிலுமாய் சாண்டு அழிக்கப்படும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி ஜெபிக்க, முற்றிலுமாய் அழிக்கப்படும்படி ஜெபிக்க. அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் எல்லாம், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் எல்லாம் கர்த்தர் துண்டிச்சு போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், துண்டித்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், துண்டித்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், துண்டித்து போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ரீபல் அர மன சபா அல்மா ரக மன கமா நாத்தோடி அந்த ரக ரீபல் அர மன சபா துடக்கரா அல்மா ரக மன கமா நாத்தோடி அந்தரா ரீபல் அர மன சபா துடி அந்த ரக அல்மா ரபா துடி அந்தரா அல்மா ர சபா துடி அந்த ரக மன ரீபல் அர மன கபா துடி அந்த ரக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில். அந்த மலை தேசத்தின் வல்லமைகள், அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம், முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மலை தேசத்தின் ஆவிகள், எல்லா மலை தேசத்தின் வல்லமைகள் இப்பொழுது அழிச்சு நிர்மலமாக்கி போடும், அழிச்சு நிர்மலமாக்கி போடும், அழிச்சு நிர்மலமாக்கி போடும், அழிச்சு நிர்மலமாக்கி போடுவீராக இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி, உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே, ஏசையா உந்தன் அன்பு உள்ளம் பொங்குதே. உம் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதி, உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா
ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குது, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குது. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் என்று யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குது, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குது. உன் பாதம் பணிந்தேன் என்னாலும் துதியும் உம்மை அன்று யாரை பாடுவேன். ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குது, ஏசையா உந்த நண்பு உள்ளம் பொங்குது. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயா. இயேசுவின் நாமத்தில் இந்த மலை தேசத்தை ஆவியை ஜெயிக்க ஒரு புது அபிஷேகம் ஆண்டவர். இந்த மலை தேசத்தில் வல்லமையை ஜெயிக்க ஒரு புது அபிஷேகம் ஆண்டவர். இந்த மலை தேசத்தில் வல்லமையை அழிக்க ஒரு புது அபிஷேகம். இந்த மலை தேசத்தில் ஆவியை ஜெயிக்க ஒரு புது அபிஷேகம். இந்த மலை தேசத்தில் வல்லமையை ஜெயிக்க ஒரு புது அபிஷேகம். இந்த மலை தேசத்தில் வல்லமையை அழிக்க ஜெயிக்க ஒரு புது அபிஷேகம் ஆண்டவர், புது அபிஷேகம். இந்த மலை தேசத்தில் ஆவியை ஜெயிக்க ஒரு புது அபிஷேகம். இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டும், எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டும், ஒவ்வொருவரை நிரப்பட்டும். இந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயிக்க, இந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயிக்க, இந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயிக்க, இந்த மலை தேசத்து வல்லமையை ஜெயிக்க, இந்த மலை தேசத்தின் கிரிகளை ஜெயிக்க, இந்த மலை தேசத்தின் ஆவியின் கிரிகளை ஜெயிக்க, இந்த மலை தேசத்து ஆவியின் கிரிகளை ஜெயிக்க, இந்த மலை தேசத்து ஆவியின் வல்லமையை ஜெயிக்க, இந்த மலை தேசத்தின் வல்லமையை ஜெயிக்க ஒரு புது அபிஷேகத்தா, ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம், ஒரு புது அபிஷேகம். எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டும், எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டப்பா, எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டப்பா, எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டப்பா, எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்டப்பா, எங்களை ஒவ்வொருவரை நிரப்பட்ட 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 ரக்க மன சபாதுடா Alma rega, ribal era mana shaba, alma rega mana sama natori andara, ribal era mana kabadara, ஒரு புது அபிஷேகத்தா, ஒரு புது அபிஷேகத்தா. இந்த மலை தேசத்தை ஆவியை ஜெயித்து ஜெயம் எடுக்க, இந்த மலை தேசத்தை வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க, இந்த மலை தேசத்தை வல்லமையை ஜெயித்து ஜெயம் எடுக்க, இந்த மலை தேசத்தை ஆவியில ஜெயித்து ஜெயம் எடுக்க ஒரு புது அபிஷேக வல்லமையா எங்களை ஒவ்வொருவரை நிரப்போ 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 ரீபல் era mana shabadara, rika mana kabadudi andara raka, alma rega mana shama natori andara raka, alma rega mana sabaduda ya, ribal era mana kama natori andara raba, ribal era mana sabaduda andara. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் ஆண்டு இந்த மலை தேசம் ஆவியில செய்து செய்யம் எடுக்க அந்த கிருபையங்களை நிரப்பி விடுங்கப்பா, அந்த கிருபையால் நிரப்பி விடுங்கப்பா, அந்த அபிஷேகத்தை நிரப்பி விடுங்கப்பா, அந்த வல்லமையால் நிரப்பி விடுங்கப்பா, அந்த மகிமையால் நிரப்பி விடுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டு கர்த்தர் கிருபை செய்வதற்காக நான் இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. இந்த மலை தேசத்து ஆவி என்ன ஆவி அது? இது ஆவி எங்க பார்க்க முடியும்? நியாயாதிபதிகள் 17ஆம் அதிகாரம் 1 வசனத்துல எப்பிராயீம் மலை தேசத்தனாகிய ஒரு மனுஷன் இருந்தான்னு பார்க்க முடியும். எப்பிராயீம் மலை தேசத்தனாகிய ஒரு மனுஷன், அங்கே மீகா அப்படின்னு ஒரு பேருள்ள ஒரு மனுஷன் இருக்கான். அந்த ஆவி அந்த 1லேருந்து 5 வரைக்கும் 6 வரைக்கும் இருக்கிற வசனங்கள் அடிப்படையில் தான் இன்னைக்கு நம்ம ஜெபிக்க போகிறோம். நியாயாதிபதிகள் 17 1லேருந்து 5 வரைக்கும் உள்ள அந்த வசனம். அந்த ஆவிடைய முதல் கிரியை என்ன? ஒரு மலை தேசத்தில் இருக்கிற அந்த எப்பிராயீம் மலை தேசத்தை அவங்க ரட்சிக்கப்பட்டவர்கள். பட் அந்த இடத்துல கிரியை செய்கிற ஆவி என்னன்னா, நிதானம் தெரியாமல் பேசுறது, நிதானிக்காமல் பேசுறது, நிதானிக்காம பேசுது. 2ஆம் வசனத்தை பார்க்குறோம், அந்த வீட்டில் ஒரு கொஞ்சம் 1100 வெள்ளிக்காசு என்ன செய்யுது? திருடு போகுது. 1100 வெள்ளிக்காசு திருடு போன உடனே மிகாயா சொல்லுவான், நீ என் காதுகள் கேட்க சாபமிட்டாயே அப்படின்னு சொல்லுவான். என் காதுகள் கேட்க சாபமிட்டாயே அப்படின்னு சொல்லுவான். யார் சொல்றது? மிகாயா தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுவான், என் காதுகள் கேட்க நீ என்ன செஞ்ச? சாபமிட்டாயேன்னுவான். அப்போ அந்த நிதானம் தெரியாமல் பேசுது, நிதானம் தெரியாமல். அது கேள்விப்பட்ட உடனே, ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே இது என்ன பேசணும், இதுக்கு நம்ம என்ன செய்யணும்? பேசணும். ஒரு சம்பவத்தை கேள்விப்படுறோம், ஒரு காரியத்தை கேள்விப்படுறோம்னா இந்த இடத்துக்கு நம்ம என்ன செய்யணும்? இந்த சம்பவத்தை நம்ம எப்படி பேசணும் என்று நிதானம் தெரியாமல் பேச வைக்கிறது எந்த ஆவினா? இந்த மலை தேசத்தின் ஆவி. அது என்ன ஆவி? அது மலை தேசத்தின் ஆவி. என்னுடைய முதல் கிரி என்ன? நிதானம் தெரியாம பேசுறது. ஒரு சம்பவத்தை கேள்விப்படுறேன்னா எப்படி ஒரு வார்த்தை, ஒரு காரியத்துக்கு எப்படி வேணாலும் பேசுறது இல்லை, எதை வேணாலும் பேசுறது இல்லை. இந்த சம்பவத்துக்கு நம்ம இந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையை தான் நம்ம பேசுறோமா? இந்த சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தையை தான் பேசுறோமா? அப்ப சில பேர் சொல்லுவாங்க, இதுக்கு ஏன் இப்படி பேசுற, இதுக்கு ஏன்
இந்த சம்பவத்தை இப்படி பேசுகிற, இதுக்கே இவ்வளோ பேசுகிற, இதுக்கே இப்படி பேசுகிற, இதுக்கு நீ பேசுறதுக்கு என்னவே இல்லை, சம்மந்தமே இல்லை, இதுக்கே இப்படி பேசுகிற, இதுக்கே இப்படி பேசுகிற. அப்போ அவங்க பேசுகிற இப்படி பேசலை, நிதானம் தெரியாமல் என்ன செய்யலை, பேசலை. நம்ம கேள்விப்படுற சம்பவத்துக்கும் நடந்த சம்பவத்துக்கும் நம்ம பேசுகிற வார்த்தை சரிதானா? நடந்த சம்பவத்துக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் சம்பந்தம் தானா? அப்போ நம்ம கேள்விப்படுற வார்த்தைக்கும் நம்ம பேசுகிற வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாமல் பேச வைக்கிறது எது அப்படின்னா இந்த மலை தேசத்தின் ஆவி. அதை இன்னொரு வேலை என்ன சொல்லலாம், சம்பந்தமே இல்லாமல் பேச வைக்கிறதுன்னு சொல்லலாம். நம்ம பாணியில புரிஞ்சுக்கணும்னு சொன்னால் சம்பந்தமே இல்லாமல் பேச வைக்கிறது. அதுக்கு என்ன இல்லை, சம்மந்தமே இல்லை. இதுக்கே இப்படி பேசுறீங்க, இதுக்கு நீ பேசுறதுக்கு சம்பந்தமே இல்லையே, இதுக்கு இப்படி இருக்கு, நீ ஏன் இப்படி பேசுற அப்படின்னு சொல்லி சம்பந்தப்படாத வார்த்தைகளை சம்பந்தப்படாத காரியத்தோடு சம்பந்தப்படுத்தி பேச வைக்கிறது எந்த ஆவினா இந்த மலை தேசத்தின் ஆவி. இந்த மலை இப்படிப்பட்ட அந்த கிரிகள் சம்பந்தமே இல்லாத காரியத்தில் சம்பந்தமே இல்லாத காரியத்தை சம்பந்தப்படுத்தி பேச வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவியின் கிரிகளை கத்த அழிச்சு நிர்மூலமாக்கி போடுங்கப்பான்னு சொல்லி எல்லாம் ஸ்தோத்திரம் வலதுகை உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் ஸ்தோத்திரம் வலதுகை உயர்த்தபடி ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, 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 இயேசுவின் நாமத்தில் சம்பந்தமே இல்லாம பேச வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. சம்பந்தமே இல்லாம பேச வைக்கிற ஆண்டவரே, சம்பந்தமே இல்லாம செயல்பட வைக்கிற ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தை நடந்த சம்பவத்துக்கு ஆண்டவரே, நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கு ஆண்டவரே, எங்களை சம்பந்தமே இல்லாம நிதானம் தெரியாம பேச வைக்கிற, நிதானிக்காம பேச வைக்கிற ஆண்டவரே, இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிச்சு நிர்மலமாக்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. அழித்து நிர்மலமாக்கி போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இந்த மலை தேசத்தின் ஆவியினுடைய ஆண்டவரை நிதானம் தெரியாமல் பேச வைக்கிற, நிதானம் இல்லாமல் பேச வைக்கிற ஆண்டவரை, கேட்ட உடனே டென்ஷன் ஆகி, கேட்ட உடனே எமோஷன் ஆகி ஆண்டவரை எதை வேணாலும் பேச வைக்கிற, எப்படி வேணாலும் பேச வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி ஒரு சம்பவத்தை கேள்விப்பட்ட உடனே அதை குறித்து நிதானத்தை இழந்த ஆண்டவரை, நாங்கள் என்ன பேசுகிறோம், நம்ம பேசுவது இது சம்பந்தப்பட்ட வார்த்தை தானே, சம்பந்தப்பட்ட காரியம் தானே என்று சொல்லி அதோட கூட சம்பந்தப்படுத்தாம ஆண்டவர் எதை வேணாலும் பேச வைக்கிற, எப்படி வேணாலும் பேச வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமா அழிச்சு நிர்மலமாக்கி போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நாங்கள் கேள்விப்படுகிற சம்பவத்துக்கும் நாங்கள் பார்க்கிற சம்பவத்துக்கும் நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாம பேச வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள், இந்த மலை தேசத்தினுடைய வாயை திறந்தபடி ஜெபிங்க, வாயில திறந்தபடி ஜெபம். இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் நாங்கள் பார்க்கிற காரியத்துக்கும் நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாம பேச வைக்கிற, நாங்கள் கேள்விப்படுகிற காரியத்துக்கும் நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கு சம்பந்தமே இல்லாமல் பேச வைக்கிற இப்படிப்பட்ட மலை தேசத்தின் ஆவிகள், இப்படிப்பட்ட மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு முறியடிச்சு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறோம். ரக்க மன ஷபதோட அல்மா ரக்க மன கமா நாத்தோடி அந்த ரக நீமா நர மன கபா அல்மா ரக மன சமா நாத்தோடி அந்த ரக ரீபா நர மன சபா தடா அல்மா ரக மன கமா நாத்தோடி அந்த ரக இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே சம்பந்தமே இல்லாமல் பேச வைக்கிற, சம்பந்தப்படாத வார்த்தையில் பேச வைக்கிற, சம்பந்தப்படாத வார்த்தையில் பேச வைக்கிற இப்படிப்பட்ட அந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்படும்படி ஜெபிக்க, சபைக்குள் ஆண்டவரை சம்பந்தப்படாமல் பேச வைக்கிற, சம்பந்த மேல வார்த்தையில் பேச வைக்கிற அப்படிப்பட்ட ஆண்டவரை மலை தேசத்தின் ஆவிகள், அப்படிப்பட்ட மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். 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 அழிக்கப்பட்டு போகும்படி 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 ஜெபிக்கிறோம். ரிக்க மன ஷபா தடா அல்மா ரக மன கமா நாத்தோடி ஆந்தரா ரீபல் அர மன சபா நாத்தோடி ஆந்தரா ரீபல் அர மன கமா நாத்தோடா ரக மன சபா தடா அல்மா ரக மன சபா தோடா ரீபல் அர மன கமா நாத்தோடி அந்த ரக இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட அந்த வல்லமைகள், அப்படிப்பட்ட அந்த வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அழிக்கப்படும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இன்னைக்கு அழிச்சு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிந்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில்.
ஆண்டவரே இயேசுவே நாம தான் கேள்விப்படுகிற சம்பவத்தை நாங்கள் பேசுகிற வார்த்தைக்கும் சம்பந்தமே இல்லாத ஒரு வார்த்தை நாங்கள் பேசவே கூடாது ஆண்டவர். அப்படி எங்களை பேசுவதற்கு ஏவுகிற தூண்டுகிற இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிச்சு நிர்மலமாய் போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். செயலிழந்து போக பண்ணும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கர்த்தர் கிருபை செய்வதற்காய் நன்றி சொல்லுகிறோம். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா, புது எண்ணெயால் புது பலத்தால் புதிய கிருபை புது கவியா, நிரப்பினிதோ நடத்துகிறே நூதன சாலமில் நிரப்பினிதோ நடத்துகிறே நூதன சாலமில் நிரப்பினிதோ நடத்துகிறே நூதன சாலமில் சேர்த்திடுவீங்க. நிரப்பினி இயேசுவின் நாமத்தை ஆண்டவர் இந்த மலை தேசத்தை ஆவி அழிக்க ஒரு அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. இந்த மலை தேசத்தின் வல்லமை அழிக்க ஒரு அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. இந்த மலை தேசத்தின் வல்லமை அழிக்க ஒரு அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. ஒரு கிருபையா நிரப்புங்கப்பா, கிருபையா நிரப்புங்கப்பா. அந்த அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா, அபிஷேகத்தை நிரப்புங்கப்பா. இந்த மலை தேசத்தின் ஆவியை ஜெயிக்க, 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 இந்த மலை தேசத்தின் வல்லமையை ஜெயிக்க. ஷபா லர மன கபா அல்மா ரக மன கமா நாத்தோடி அந்த ரக ரீப லர மன ஷபா. அந்த மலை தேசத்தின் வல்லமையை அழிச்சு ஜெயிக்க ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே, ஒரு அபிஷேகம் வேணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் ரீப லர மன கபா அல்மா ரக மன கமா நாத்தோடி அந்த ரக Ribalara mana sama natoli anda raga Nimanara mana kaba doda kara Alma raga mana sama natoli anda raga Ribalara mana saba dada Alma raga mana saba dada Ribalara mana kama natoli anda raga Alma raba dada Ribalara mana sama Yesubi namatal Yesubi namatal Yesubi namatal Yesubi namatal Yesubi namatal Yesubi namatal Ada merkolor abhishekam Ada merkolor abhishekam Ada merkolor abhishekam Ada merkolor abhishekam Engale bovarevare nerapatta 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 Ada nerapattappa 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 நிரப்பிவிடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டு நிரப்பிவிடுங்க இயேசுவின் நாமத்தினால் ஆண்டு. அவருடைய இரண்டாவது கிரியை நிதானிக்க தெரியாது. நிதானிக்க என்ன செய்யாது? விடாது. என்ன நிதானிக்க விடாது? 1000 வெள்ளிக்காசு திருடு போயிடுச்சுன்னு சொல்றான். 1000 வெள்ளிக்காசு திருடு போயிடுச்சுன்னு சொல்றான். சொல்றது யாரு? மகன். சோ எப்படி திருடு போயிருக்கும்? இதை யார் எடுத்திருப்பான்? சாதாரணமாக நம்ம வீட்டில் ஒரு பொருள் காணாமல் போச்சுன்னு உடனே ஒரு காசு இல்லை அப்படின்னு உடனே வீட்டில் இருக்கிற எல்லாரும் என்ன செய்யறோம்? முதல்ல விசாரிக்கிறோம். முதல்ல என்ன செய்யறோம்? இந்த காசை நீ பாத்தியா, இது என்னாச்சு, நீ தானே எடுத்தியா அப்படின்னு என்ன செய்யறோம்? நம்ம அதை குறித்து விசாரிக்கிறோம் இல்லையா? இவன் மற்றபடி விசாரிப்பாருன்னு சொன்னா என்ன ஆயிருக்காது? ஒரு சாபமான வார்த்தை என்ன செய்ய வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு சாபமான வார்த்தை என்ன செய்ய வேண்டியது இல்லை, பேச வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா? அது இல்லை அப்படின்னு சொன்ன உடனே இவன் என்ன செய்ய ஆரம்பிச்சுட்டான்னா பேச ஆரம்பிச்சுட்டான். ஸோ தேவையில்லாத வார்த்தையில பயன்படுத்த ஆரம்பிச்சுட்டான் இல்லையா? அப்ப என்ன கவனிச்சுக்கணும்? அவன் இப்போ வீட்டில் ஒரு பொருள் காணாத போதுன்னா அது யார் சம்மந்தப்பட்டிருக்க? முதல்ல நம்ம வீடு சொன்னா ஒருவேளை கதவு உடைச்சிருந்தாலோ இல்லை பூட்டு உடைச்சிருந்தாலோ இல்லை பீரோ உடைச்சிருந்தாலோ பொருளாக சிதறி கிடந்தாலோ வெளியிலேருந்து என்ன செஞ்சிருக்கணும்? வந்து அதை ஆளை எடுத்திருக்கணும் இல்லையா? அப்போ வீட்டில் எடுக்கிறவங்களுக்கு வெளியே எடுக்கிறதுக்கு என்ன வித்தியாசம்? ஒரு பொருளை வீட்டில் இருக்கிறவங்க எடுக்கிறதுக்கும் வெளியில இருக்கிறவங்க எடுக்கிறதுக்கும் என்ன வித்தியாசம்? உங்க பொருள்லாம் திருடு போனது இல்லையா? இப்போ ஜெபம் பண்ணல, அதுதான் கேட்குறேன். இப்போ வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்து எடுக்கிறான்னா அவன் என்ன செய்வான்னா அந்த பதட்டத்தை அவன் என்ன பண்ணிடுவான்? கலைச்சிடுவான். ஒரு பொருள் எடுக்கிறான்னு என்ன செய்வானா அது கலைச்சிடுவான். என்ன செஞ்சிடுவான்? கலைச்சிடுவான். இன்னைக்கு சாதாரண பார்த்தீங்கன்னா நீங்கள் போலீஸ்காரங்க ஒரு கொலை நடந்த இடத்துலையோ ஒரு திருடு நடந்ததுலையோ பார்த்தா ஒரு அடையாளத்தை கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிப்பாங்கன்னா அந்த பதட்டத்தில் அவன் எதையாவது என்ன பண்ணுவானா விட்டுட்டு போயிடுவான். அந்த பதட்டத்தில் அவன் என்ன செய்வான்? வெளியிலேருந்து வர்றவனுக்கு தான் பதற்றமே ஒழிய உள்ளக்கிறவனுக்கு என்ன இல்லை. அப்போ உள்ளக்கிற இடத்துல என்ன ஆகாது? அந்த பொருட்களை என்ன செய்யுதுன்னா கலையாது. இப்போ பீரோல ஒரு காசு எடுக்கிறான்னா அந்த பொருள் என்ன செய்யாது? இப்போ யாரும் போய் எடுத்துட்டு களைச்சி விட்டு போயிடாதீங்க. புது ஐடியாவாக இருக்குது அப்படின்னு இது யாரும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஆனால் சொல்கிறேன் இல்லையா? அப்போ வெளியிருந்து வந்தால் அவன் பதட்டத்தில் என்ன செய்வான்னா என்ன பொருள் எங்கே எடுப்பான் அவனுக்கு தெரியாது. அந்த பதட்டத்தை ஏதோ ஒன்று என்ன பண்ணிட்டு போயிடுவான். ஆனால் வீட்டில் எடுக்கிறவன் வீட்டில் பீரோவில் காசு எடுக்கான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன செய்ய மாட்டான். அவன் பாட்டு ஒன்று கடந்து நேராக போயிட்டு அந்த காசை மட்டும் எடுத்து என்ன பண்ணிடுவான்னா கடந்து போயிடுவான். மீதி பொருள் என்ன செய்யிருக்கும்? அப்படியே இருக்கும். இந்த அம்மா மட்டும் கொஞ்சம் நிதானிச்சிருந்தான். என்ன நிதானிச்சிருக்கணும்?
கதவு உடைக்கப்படலை, பூட்டு உடைக்கப்படலை, பீரோ உடைக்கல, பொட்டினுடைய பூட்டு உடைக்கப்படலை, ஒன்றுமே எல்லாம் வேணுக்கு அப்படியே இருக்குது. இப்போ வெளியிலேருந்து ஒரு ஆள் வந்திருந்தா என்ன பண்ணியிருக்கணும்? இதில் ஏதாவது ஒரு சம்பவம் நடந்திருக்கணும் இல்லையா? அப்போ காசு திடீர்னு இல்லைன்னா உடனே என்ன செய்யணும்? அவன் இருக்கிறத பையன் அவனை கூட்ட என்ன செஞ்சிருக்கலாம்? நீ என்ன எடுத்தியப்பா அப்படின்னு கேட்டிருக்கலாம். என்ன செஞ்சிருக்க? எப்படி எடுத்தியான்னு கேட்டிருக்கலாம். இந்த நிதானிக்கிற ஒரு எண்ணம் யாருக்கு இல்லாமல் போயிடுச்சுன்னா அந்த இல்லை. எந்த ஆவிக்கு இல்லை? இந்த மலை தேச ஆவி என்ன செய்யாது? ஒரு காரியத்தை குறித்து நிதானிக்க விடாது. இது எப்படி நடந்திருக்கும், இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு, இது என்ன சம்பவம், அப்ப இது என்ன காரணம் அப்படின்னு சொல்லி ஒரு பல கோணத்துல அது என்ன செய்ய விடாதுன்னா யோசிக்க விடாது. உன்னை பார்த்தா அதோட சரி, உன்னை கேட்டா அதோட சரி. உன்னை பார்த்தா அப்படி செயல்பட ஆரம்பிக்கும். இல்லை உனக்கு கேட்கறத வச்சே செயல்பட ஆரம்பிக்கும். இவங்க சொல்றது சரிதானா அப்படின்றத என்ன செய்ய வைக்காது? நிதானிக்க விடாது. எந்த ஆவி? சொல்றது புரியுது தானே? இந்த மனிதன் நிதானிக்கணும். முதல்ல நிதானம் தெரியாம பேசணும். நிதானம் தெரியாம அப்போ என்ன செய்யறாங்க? அப்படி கேள்விப்பட்ட உடனே நம்ம என்ன செய்யணும்? நம்ம பேசுறதுக்கும் நம்ம கேள்விப்பட்ட சம்பவத்துக்கும் சம்பந்தம் இருக்குதா அப்படின்ற ஒரு நிதானம் என்ன செய்யல அவளுக்கு இல்லை. அப்போ சம்பந்தமே இல்லாத கேட்கறது ஒன்றா இருக்குது, பேசுறது ஒன்றா இருக்குது. கேள்விப்பட்டதுக்கும் அவன் பார்த்ததுக்கும் அவன் பேசுறது என்ன இல்லை, சம்பந்தமே இல்லாமல் பேச வைக்கும். ரெண்டாவது என்ன செய்ய வைக்கும்? ஒரு காரியத்தை குறித்து நிதானிக்க வைக்காது. என்ன நிதானிக்காம விடாது. நிதானிக்கிறது என்ன செய்யாது? இது இப்படிதான் நடந்திருக்குமா, இவங்க தான் அதை பண்ணியிருப்பாங்களா, இவங்க பண்ணியிருப்பாங்களா, இல்லை அவங்க பண்ணியிருப்பாங்களா என்று சொல்லி ஒரு பல கோணத்துல அது என்ன செய்யாது? அப்படி சுற்றி வளைச்சி அப்படி நிதாண்டி யோசிக்க விடாது. இன்னும் சொல்ல போனா ஒரு ஆழமான யோசனைக்கு என்ன செய்யாது? விடாது. உன்னை பார்த்தா அதோட சரி, உன்னை கேட்டா அதோட சரி, உன்னை பிடிச்சா அதோட சரி. அந்த செயல்பாட்டை தாண்டி என்ன செய்ய வைக்காது? இது செயல்பட விடாது. அப்படி எளிமை நின்று இந்த ரெண்டாவது கிரிப்படி ஜோமலாமா? எளிமை நின்று அப்படி இந்த ரெண்டாவது கிரிக்கு அப்படி ஜோமலாமா? எங்களுக்கு ஆண்டவர் நிதானிக்க விடாம, பல கோணத்துல நிதானிக்க விடாம எங்களை செயல்பட வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படும்படி எல்லாம் அப்படியே சோமனுங்க. எல்லாம் வாய்களை திறந்து அப்படியே சோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, 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 ஒரு காரியத்தை குறித்து பல கோணத்தில் எங்களை நிதானிக்க விடாம, எங்களை யோசிக்க விடாம ஆண்டவரை எங்களை பிடிச்சு வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமை, இந்த மலை தேசத்துடைய கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறோம்ப்பா. ஒரு காரியத்தை குறித்து பல கோணத்தில், பல விதத்தில், பல ஆண்டு விஷயத்தில் ஆண்டவன் நிதானிக்க விடாம ஒரே ஒரு காரியத்தை மட்டும் பார்த்து, ஒரே ஒரு காரியத்தில் மட்டும் யோசிச்சு பேச வைக்கிற, செயல்பட வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமை இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். அழிக்கப்பட்டு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடிச்சு போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். முறியடித்து போகும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். பல கோணத்தில், பல விதத்தில், பல யோசனையில் ஆண்டவனை சிந்திக்க விடாம, பல காரியத்தை வச்சு ஆண்டவன் அலசி ஆராய்ந்து பார்க்க விடாம, அப்படி நிதானிக்க விடாம ஆண்டவர்களை பார்க்கறத வச்சு, கேட்கறத வச்சியோ, யோசிக்கிறத வச்சியோ ஒரே ஒரு காரியத்தை பிடிச்சு செயல்பட வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள், இந்த மலை தேசத்தினுடைய கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முறியடித்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாம் அப்படி வாயில திறந்தபடி ஜெபி. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. Alma raka mana shama natori andar riba larra mana kama natori ara raka mana sama natori andar raka mana riba larra mana sama natori andar raka இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் இப்படிப்பட்ட அந்த மலை தேசத்தின் ஆவிகள் ஒரு பரந்த காரியத்தை ஆண்டவரே, ஒரு பரந்த மனப்பான்மையோடு, ஒரு விசாலமான இருதயத்தோடு, ஒரு விசாலமான எண்ணங்களோடு கூட எங்களை செயல்பட விடாம, ஒரு குறுகின எண்ணங்களோடு, ஒரு குறுகின காரியத்தோடு எங்களை செயல்பட வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்களை பரந்த மனப்பான்மையோடு, விசாலமான இருதயத்தோடு, விசாலமான காரியத்தோடு செயல்பட விடாம எங்களை ஒரு குறுகின காரியத்தோடு கூட செயல்பட வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு முறியடிச்சு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த மலை இப்படிப்பட்ட மலை தேசத்தின் ஆவிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தால் அழிந்து நிர்மலமாய் போவதாக இயேசுவின் நாமத்தால் ஆண்டவர்
ஜெபிக்கிறோம்ப்பா ஆண்டவர். ஒவ்வொரு காரியத்திலும் பல விதத்தில், பல கோணத்தில், பல காரியத்தில் ஆண்டவரே 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 நாங்கள் நிதானித்து விசாரித்து அதை யோசித்து எங்களை செயல்பட விடாமல் ஆண்டவரை பார்க்கறத வச்சு கேட்கறத வச்சு எங்களை ஆண்டவரை அடுத்த படிக்க யோசிக்க விடாத படிக்க எங்களை பிடித்து செயல்பட வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிந்து நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. நம்முடைய மூணாவது கிரியை, தாம் பேசின வார்த்தை தவறுன்னு சொன்னபோது கூட நம்ம தப்பாக பேசிட்டோம், தவறாக பேசிட்டோம் என்ற உணர்வு கூட இல்லாமல் வாழ வைக்கிறது இந்த மலை தேசத்தின் ஆவி. உடனே நம்ம சொல்லுவான், இப்போ சபிச்ச உடனே அந்த பிள்ளை மிகாயா சொல்லுவான், நீ சபிச்சு என் காது கேட்க என்ன செஞ்ச, நீ சபிச்சியே அந்த 1000 வெள்ளி காசு எடுத்தவன் நான் தான் சொல்லுவான். 1000 வெள்ளி காசு எடுத்தவன் நான் தான். உடனே அவன் சொல்லுவான், நீ கர்த்தரால் என்ன செய்வ, ஆசீர்வதிக்கப்படுவாய் அப்படின்னு அவன் சொல்லுவான். நம்ம என்ன பேசணும், ஒரு பெரிய சாபமிட்டமே, ஒரு பெரிய சாபமிட்டமே அவன் காது கேட்க நம்ம சபிச்சுமே. எப்படியெல்லாம் சபிச்சிருப்பான், எப்படியெல்லாம் புரிந்த சொல்லாம எப்படியெல்லாம் சபிச்சிருப்பா, எவ்வளவு. ஏன்னா 1001 வெள்ளிக்காசு, இந்த 1001 வெள்ளிக்காசு போன போது திருடு போச்சோன்னா எவ்வளவு சபிச்சிருப்பான். அந்த சாபத்தை என்ன பண்ணிருக்கான், காதல் என்ன பண்ணியிருக்கான், கேட்டிருக்கான். நம்ம இவ்வளவு பெரிய சாபத்தை என்ன பண்ணிட்டோம், நம்ம சொல்லிட்டோமே, இப்படி நம்ம பேசிட்டோமே. யாரை பேசியிருக்கிறோம், நமக்கு நம்ம பிள்ளைய தான் பேசுறோம்னு தெரியாமலே நம்ம என்ன செஞ்சிட்டோம், நம்ம பேசிட்டோமேன்ற சொல்லி வருத்தம் யாருக்கு இல்லைன்னா அந்த பெண்ணுக்கு சுத்தமா இல்லை. அப்ப அந்த மலைதேசம் என்ன செய்யாது, தான் பேசின வார்த்தையை குறித்து தனக்குத்தானே கூட வருத்தத்தை ஏற்படுத்தாது. பேசினது யாரு, சொந்த பிள்ளைய. சபிச்சது யாரு, பொதுவாக யாரோ நினைச்சு சபிச்சா, ஆனா கடைசி யாரா போயிட்டான், அவ பிள்ளைய போயிட்டான். நம்ம பிள்ளைய நம்ம என்ன செய்ய வேண்டியது போயிடுச்சு, சபிச்சிட்டோமே, ஐயோ நம்ம பிள்ளைய நம்ம சபிச்சிட்டோமே, நம்ம பிள்ளை இப்படி செஞ்சிட்டோமே, ஒருவேளை அந்த சாபம் நம்ம பிள்ளை மேல வந்து பழிச்சிட்டா என்ன பண்றது அப்படின்ற அந்த வருத்தம் கூட அவளுக்கு என்ன செய்யாதுன்னா விடாது. அப்ப அந்த மலை தேசத்தை என்ன செய்யாது, நாம் பேசினது நம்ம செஞ்சது நமக்கே வந்து நேரிடும் என்று நினைச்சா கூட அதை குறித்து என்ன செய்யாது, வருத்தப்படாது. சரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் விடு, சரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் விடு. அப்ப முதல்ல சொன்ன சாபம், இப்போ இவ்வளோ நேரம் சபிச்சு அந்த சாபம், அப்போ அந்த சாபத்துக்கு அவளுக்கு என்னவே இல்லை. அந்த சாபம் நம்ம சபிச்சிட்டுமே, இந்த சாபம் நமக்கு மேலே, நம்ம குடும்பத்து மேலே, நம்ம பிள்ளைக்கு மேலே என்ன செய்யும், வந்துடுமேன்ற ஒரு வருத்தம் யாருக்கு இல்லை. அப்போ என்ன செஞ்சுருக்கணும், ஐயோ ஆண்டவர் நான் என்ன பண்ணிட்டேன், இப்படி தெரியாமல் சபிச்சிட்டேன்ப்பா, என்னை மன்னிச்சுக்கோங்கப்பா, இந்த சாபம் என்ன பண்ணிட்ட கூடாது, என் பிள்ளை மேலே வந்துடக்கூடாது ஆண்டவர் அப்படின்ற அந்த வருத்தம் என்ன செய்யலை அவளுக்கு இல்லை. தான் பேசின வார்த்தைகள் தப்பு, தான் கணக்கே அது பாதிப்பை ஏற்படுத்தும் என்று தெரிஞ்சால் கூட அதை கொடுத்து என்ன செய்யாது, வருத்தப்படாத அளவுக்கு அதை கேஷுவலாக, அதை சாதாரணமாக எடுத்து வைக்கிற வார்த்தையை, அதை சாதாரணமாக எடுத்து வைக்கிற ஆவி எந்த ஆவி, இந்த மலை தேசத்தின் ஆவி. அப்படி பக்கத்தில் கையை பிடிச்சி தான் பேசின வார்த்தைகள், தான் செஞ்ச காரியங்கள் தனக்கே பாதிப்பா முடியும் என்று தெரிஞ்சு கூட அதை கொடுத்து வருத்தப்படாத எங்களை சாதாரணமாக எடுக்க வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டப்பான ஜோமனுங்க, இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகட்டப்பான ஜோமனுங்க. இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில், இயேசுவே நாமத்தில். தகப்பனே 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 தகப்பனே, அப்படிப்பட்ட நாங்கள் பேசின வார்த்தை ஆண்டவர் எங்களுக்கு அது ஒருவேளை பாதிப்பாக முடியக்கூடியதாக இருந்தா அப்படின்ற நினைவுகளுக்கு வரும்போது, அப்படின்ற யோசனைகள் வரும்போது, அப்படின்ற சிந்தனைகளுக்கு வரும்போது, அப்படிப்பட்ட காரியங்களுக்கு தெரிய வரும்போது ஆண்டவரே அதை குறித்து ஐயோ எங்களுக்கு தவறு செஞ்சிட்டுமே, இதனால் எங்களுக்கு ஒரு பாதிப்பு வந்துவிடக் கூடாதே என்ற ஆண்ட ஒரு மன வருத்தம் கூட எங்களை இல்லாமல் சரி கர்த்தர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அதை சாதாரணமான நிலைமையில எடுத்துக்கொண்டு வாழ வைக்கிற இப்படிப்பட்ட அந்த மலை தேசத்தின் ஆவி, இப்படிப்பட்ட அந்த மலை தேசத்தின் கிரியைகள், இப்படிப்பட்ட அந்த மலை தேசத்தின் காரியங்கள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் நாங்க பேசின வார்த்தையை குறித்து எங்களுக்கே ஒரு மனஸ்தாபத்தை உண்டாகாம, எங்களுக்கே ஒரு வருத்தத்தை உண்டாகாம, இது எங்களுக்கே வந்து நேருமே, இது என் பிள்ளைக்கு வந்து நேருமே, இது எங்களுக்கு உண்டாகுமே என்று சொல்ல அந்த தெரிந்தும் கூட ஆண்டவரே அதை குறித்து ஒரு வருத்தமே இல்லாம வாழ வைக்கிற, அப்படிப்பட்ட வருத்தமே இல்லாம செயல்பட வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள், இந்த மலை தேசத்துடைய கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லாபடி வாயில திறந்தபடி ஜெபிங்க. எல்லாபடி வாயை திறந்தபடி ஜெபமனே.
இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர், இயேசுவி நாமத்தில் ஆண்டவர். நாங்கள் பேசின வார்த்தை, நாங்கள் காரியங்கள் பண்ண வார்த்தை, நாங்கள் சொன்ன வார்த்தை எங்களுக்கே வந்து பலிக்குமே, எங்கள் பிள்ளைகளுக்கே வந்து பலிக்குமே என்று நாங்கள் தெரிந்தும் கூட அப்படிப்பட்ட காரியத்தை குறித்து வருத்தம் அடையாமல், அதுக்காக மனஸ்தாபப்படாமல், அதுக்காக பாவ மன்னிப்பை பெறணுன்ற எண்ணம் இல்லாமல் எங்களை ஒரு சாதாரணமான நிலையில் வாழ வைக்கிற, அதை குறித்து ஒரு உணர்வே இல்லாமல் வாழ வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். 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 முறியடித்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முறியடித்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முறியடித்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முறியடித்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட வல்லமைகள், அப்படிப்பட்ட ஆவிகள் இயேசுவின் நாமத்தை செயலிழந்து போவதாக, இந்த ஆவிகள் செயலிழந்து போவதாக. நீங்க சபைகளுக்கு மத்தியில், கிளை சபைகளுக்கு மத்தியில் இப்படிப்பட்ட ஒரு வல்லமை, இப்படிப்பட்ட ஒரு வல்லமை, இப்படிப்பட்ட ஒரு ஆவி இயேசுவின் நாமத்தில் செயல்படவே கூடாது ஆண்டவர், செயல்படவே கூடாது ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆவியின் வல்லமைகள் கர்த்தர் இன்னைக்கு முறியடிச்சு போடுவீராக, இன்னைக்கு முறியடிச்சு போடுவீராக, இன்னைக்கு முறியடிச்சு போடுவீராக, இன்னைக்கு முறியடித்து போடுவீராக, இன்னைக்கு முறியடித்து போடுவீராக. நாங்க பேசின வார்த்தை எங்களுக்கே ஆபத்தா சாபமா முடியும் என்ற அந்த உணர்வை ஆண்டவரே ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாக்குவீராக, உண்டாக்குவீராக ஆண்டவரே. நாங்க பேசின வார்த்தை எங்களுக்கே சாபமா வருமே அப்படின்ற ஒரு பயம், அப்படின்ற ஒரு திகழ், அப்படின்ற ஒரு நடுக்கம் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கு உண்டாகும் நான் ஜெபிக்கிறேன். ஓட்டுக்கப்பட்ட ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் அப்படிப்பட்ட உணர்வை ஏற்படுத்தும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்படிப்பட்ட கிரியை உண்டாகும்படி நான் ஜெபிக்கிறேன். நாங்கள் பேசுகிற வார்த்தையை கொடுத்து எங்களுக்கே உணர்வு இல்லாமல் ஆக்கிற, எங்களுக்கே ஆண்டவர் கரிசனை இல்லாமல் ஆக்கிற, அந்த உணர்வே இல்லாமல் ஆக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறோம். கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அவனுடைய 4வது கிரியை, அவனுடைய 4வது கிரியை சொந்த வீட்டிலேயே திருட வைக்கிறது. சொந்த வீட்டிலேயே, வெளியே பயிரை மேஞ்ச கணக்கு இல்லையா, சொந்த வீட்டில் என்ன செய்யறது, திருட வைக்கிறது இல்லையா. சொந்த வீட்டிலேயே பிள்ளைகளை குறித்து ஒரு பிள்ளைகளை ஒழுக்கமாக வளர்க்கணுன்ற எண்ணம் இல்லாமல் போகிறது இந்த மலை தேசத்தினுடைய 4வது கிரியை. பிள்ளைகளை ஒழுக்கமாக என்ன செய்யணும், வளர்க்கணும். எந்த பிள்ளை எந்த வீட்டில் திருடுறான், அவன் வீட்டில் இருக்கிறது ஒரே ஒரு பையன் தான் இல்லையா. இந்த அம்மாவுடைய சொத்து புறம் யாருக்கு தான், அவனுக்கு தான் இல்லையா. அந்த வீட்டில் அந்த அம்மாவுடைய காசை அவன் பிள்ளை என்ன செய்யறான், திருடுறான் இல்லையா. அப்ப தான் பிள்ளைய எந்த அளவுக்கு அவன் ஒழுக்கமா வளர்த்திருந்தா தான் வீட்டில் இருக்கிற காசை தானே திருடக்கூடிய அளவுக்கு அந்த பிள்ளை ஒழுக்கமா வளர்ந்துருக்கும். இப்ப இந்த 1500 வெள்ளி காசு இன்னைக்கு போய் எடுக்கிறான்னா இது இன்னைக்கு வந்த பழக்கம் இல்லை இல்லையா. ஒரு 1500 பெரிய ஒரு பெரிய தொகை இல்லையா. ஒரு பெரிய தொகை ஒரு பிள்ளை எடுக்கிறான்னா அதுக்கு முன்னாடி என்ன அர்த்தம், அந்த பையன் அதுக்கு முன்னாடி சின்ன சின்ன தொகை என்ன பண்ணியிருக்க அந்த வீட்டில் எடுத்திருக்கிறான். இந்த பிள்ளை எடுத்ததை கூட என்ன செய்யலைன்னா அது கடைசி சொல்றேன். அப்ப அந்த அந்த ஒழுக்க அந்த பிள்ளையே ஒழுக்கமா நான் சொல்றேன், பிள்ளை செலவு பண்றான், ஒரு காரணத்தை பண்ண, இந்த காசு அவனுக்கு ஏது, இது எப்படி வந்துச்சு, இது என்ன காரியம் நடந்திருக்குன்ற இதை குறித்து அவனுக்கு என்ன இல்லப்போ. இப்ப இந்த பிள்ளைய எப்படி, இந்த பிள்ளைக்கு மேல எவ்வளவு கவனம் செலுத்தி எவ்வளவு ஒழுக்கமா வளர்த்திருந்தா 1500 வெள்ளி காசை வீட்டில் திருடக்கூடிய அளவுக்கு பிள்ளை ஒழுக்கமா வளர்ந்துருக்குது. இன்னைக்கு எத்தனை பேர் தம் பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணும், சின்ன வயசுல கண்டிச்சு இப்படிதான் நம்ம பிள்ளைய வளர்க்கணும் என்ற அந்த ஒழுக்கத்தோடு வளர்க்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னா, அப்படி ஒழுக்கமா வளர்க்கல, அதுக்கேட்ட செயல்முறைப்படுத்தலைன்னா அவங்களோட கிரியை செய்யறது அது தேவ ஆவி இல்லை, அது மலை தேசத்தின் ஆவி. அந்த ஆவி அது மலை தேசத்தின் ஆவி, தப்ப எடுக்காத. சோ அன்னாள் பாத்திரம் இல்லையா, அந்த பிள்ளை என்ன செய்யல, அந்த பிள்ளை என்ன செய்யல, அன்னாளுடைய பிள்ளை என்ன செய்யல, சாமுவேல் என்ன செய்யல, இன்னும் பால் மறக்கல இல்லையா. சர்ச்சை பண்ண என்ன செஞ்சா, இன்னைக்கு எத்தனை பிள்ளைகள் அப்படி பணிய வைக்கிறதுக்கு பெற்றோர்கள் இன்னைக்கு முயற்சிக்கிறோம். பால் மறக்கல அந்த பிள்ளை, பால் மறக்காத இருக்கும் போதே பாலை மறக்கடிச்சு ஆலயத்தை கொண்டு போறான். அப்படி ஆலயத்தை கொண்டு போனோம்ல எப்படி செய்யணும், போன உடனே முழங்கால் போட்டு படியிட்டு தேவன் என்ன செய்யணும், என்ன சொல்லணும்னா அன்னைக்கு சொல்றது சாஷ்டாங்கமாய் விழுந்து ஆண்டவரை தொழுது கொண்டு, அதனுடைய அர்த்தம் தொழுது கொண்டான்னா சும்மா நான் அப்படியே ஸ்தோத்திரம் பண்ணிட்டு போல, அப்படியே சாஷ்டாங்கமாய் விழுந்து என்ன செஞ்சான், தேவனை பணிந்து கொண்டான். யாரு,
பால் மறக்கடிச்ச சாமுவேல் இல்லையா? பால் மறந்தவன் இல்லை, பாலை மறக்கடிக்கப்பட்டவன் இல்லையா? எத்தனை பேர் இன்னைக்கு நம்ம பிள்ளைகள் சர்ச்சைக்கு போன உடனே நம்ம பிள்ளை நேர்முட்டி போட்டு என்ன செய்யணும்? முழங்கால் படியிட்டு ஆண்டவரை நோக்கி என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் உட்காந்து மற்ற காலத்தை பிள்ளை கவனிக்கணும். அப்படி இன்னைக்கு ட்ரெயின் பண்றவங்க, பழக்க வைக்கிறவங்க, அது கேட்டபடி அடிச்சு அது கேட்ட கிள்ளி அது கேட்ட சீர்திருத்தம் பண்ணுகிற பெற்றோர்கள் இருப்பீங்கன்னா அது தேவ ஆவி. அது என்ன ஆவி? தேவ ஆவி. பிள்ளை என்ன செஞ்சாலும் அதை பத்தி என்ன செய்யல, பிள்ளை இருக்க சர்ச்சைக்கு வந்திருக்க அவ்வளவுதான் ரைட்டு, அது என்னமோ பண்ணின்னு உட்காந்து கிடக்கட்டும், அது என்னமோ செஞ்சு உட்காந்து கிடட்டும். 1500 வெள்ளி காசை தூக்கி இருக்கிறான் வீட்டுல இருந்து. 1100 வெள்ளி காசை வீட்டுல இருந்து எடுத்திருக்கிறான். இந்த பழக்கத்தை யார் கவனிக்கவே இல்லை. அப்ப அந்த பிள்ளைய ஒழுக்கத்தோடு வளர்த்தா இப்படிதான் பிள்ளை வளர்க்கணும், இப்படிதான் அந்த பிள்ளைய வளர்க்கணும்னு சொல்லிட்டு கண்டிச்சு வளர்த்திருந்தா அந்த பிள்ளை என்ன செஞ்சிருக்காது? 1000 வெள்ளி காசை என்ன பண்ணிருக்க மாட்டான். ஒரு திருடனா என்ன பண்ணிருக்க மாட்டான். ஒரு திருடன் என்ன பண்ணிருக்க மாட்டான். இவளுக்கு சொந்த வீட்லயே திருடுறான். சொந்த வீட்லயே இன்னைக்கு திருடுறான்னாக்க இது என்ன ஆவி? இதான் மலை தேசத்தை என்ன செய்ய விடாது? பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்க விடாது. பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கின்ற விருப்பம் இருக்காது. ஒருவேளை விருப்பங்கள் இருந்தாலும் அதை கேட்ட செயல்முறைப்படுத்தாது. அதுக்கு என்ன செய்ய முடியாது? அது கேட்ட செயல்முறை இன்னைக்கு அப்படி இருக்கான்னு பாருங்க. அது கேட்டபடி செயல்முறை இருக்கா? ஒழுக்கமா வளரணும் ஆசை இருக்கு, விருப்பம் இருக்கு. அந்த விருப்பத்துக்கும் ஆசைக்கும் ஏற்ற செயல்முறை இருக்கா? இவன் இப்பதான் முதல் முறையா சபைக்கு வரான். யாரு? சாமுவேல் முதல் முறையா இப்பதான் என்ன செய்ய வரான்? சபைக்கு முன்ன வரப்போறா இல்லையா? இன்னும் ஒரு முறை சபை என்ன செஞ்சது இல்லை, பார்த்ததே கிடையாது இல்லையா? அவன் கருவில் இருக்கும்போது கூட அவன் பார்த்தது இல்லை. வீட்டுக்கு போன பிறகுதான் கன்சீவ் ஆகிறான். அவன் சபை என்ன செய்யல பார்க்கல, கனவுல கூட பார்க்கல. அவன் கன்சீவ் ஆன பிறகு சபையில கூட வந்து உட்காரல. அவன் அவங்க அம்மா கூட அந்த சபையில என்ன செய்யல, உட்காரல. இப்படிப்பட்ட நிலைமையில இருக்கும்போது சபைக்கே வராத முதல் முறையா சபைக்கு வரான். அவன் முதல் முறையா சபைக்கு வந்து அவனுக்கு என்ன தெரியுது? தேவனை பணிந்து கொள்ளணும்னு தெரியுது. அப்படின்னா அவங்க அம்மா எப்படி வளர்த்திருப்பாங்க? ஆனா இத்தனை வயசு ஆகி போச்சு. இவனுக்கு எத்தனை வயசு? இவனுக்கு பசங்க இருக்கிறாங்க. யாருக்கு? இந்த மிகாயாவுக்கு பசங்க இருக்கிறாங்க. அந்த பசங்களை ஒருத்தனை ஆசாரியன் ஆக்குற அளவுக்கு பையன் பெரியவனா இருக்கிறான். யாரு? மிகாயாவுடைய பையன் லேவியனை ஆக்கிற அளவுக்கு, அந்த ஆசாரியனை செய்யக்கூடிய அளவுக்கு பெரியவனாக இருக்கிறான். 4 வசனம் 5 வசனம் பார்த்தா அப்படி இருக்குது. தன்னுடைய குமாரன் ஒருவனை என்ன செஞ்சான்? அந்த ஆசாரியன் ஆக்கினான். இவனுக்கு ஆசாரியனாம லேவியன் ஆக்கினான் அப்படின்னு பைபிள் இருக்கு. அப்படின்னா அவ்வளவு பெரிய பையன் இருக்குது. அவ்வளோ பெரிய பையனை வளர்த்திருக்க இந்த அம்மா அவருடைய பையன் வீட்டில் என்ன செய்யறான்? 1000 வெள்ளி காசை திருடுறான். அப்படி என்ன செய்ய விருப்பம் அந்த அம்மாவுக்கு? தான் பிள்ளைய ஒழுக்கமா, சரி எதுக்கு பிறகு வந்தான்ல, அதுக்கு நான் தான் எடுத்துறேன்னு சொன்னான்ல, என்ன பண்ணிருக்கணும்? முட்டிக்கு முட்டி தட்டி இருக்க வேண்டாம். முட்டிக்கு முட்டி தட்டி இருக்க வேண்டாம். சரி என்ன செய்ய, சரி என்ன செய்ய, சரி 1000 வெள்ளி காசை எடுத்திருக்கானே. ஏன்னா இவ்வளவு நேரம் என்ன பண்ணிருக்கிறேன், நான் இவ்வளவு பெரிய சாபம் வச்சிருக்கேன், இவ்வளவு சபிச்சு உட்கார்ந்து இருக்கிறேன், இவ்வளவு அலைஞ்சிருக்கிறேன், இவ்வளவு கஷ்டப்படுத்திருக்கிறேன், வீட்டிலே எப்படி உட்கார்ந்து இருக்கிறேன், இப்படி உட்கார்ந்து இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவன் என்ன செய்ய முடியல. அப்படின்னா அந்த பிள்ளைய ஒழுக்கமா வளர்க்கறது அவளுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்ப்ப விருப்பம் இல்லாத ஆவி என்ன ஆவி? அது தேவ ஆவி இல்லை, அது மலை தேசத்தின் ஆவி. நேர் முழங்கால் படி ஜெபிக்கலாமா? நேர் முழங்கால் படியிட்டபடி ஜெபிக்கலாமா? இந்த காரியத்தை நேர் முழங்கால் படிட்டு எங்க பிள்ளைகளை ஆண்டவரே ஒழுக்கமான முறையில் தேவன் விரும்புகிற அந்த ஒழுக்கத்தில் வளர்க்க கர்த்தர் எங்களுக்கு கிருபை தாங்கப்பா. எங்க பிள்ளைகளை குறித்து நாங்க ஒழுக்கமா வளர்க்காம இந்த மலை தேசத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து அது பாசம் என்றோ அது நேசம் என்றோ ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அது அன்பு என்றோ அது அரவணைப்பு என்றோ நாங்க கண்டிக்க ஆண்டவரே விடாம கூடாது ஆண்டவரே. இது ஒரு மலை தேசத்தின் ஆவினா இன்னைக்கு ஆண்டவரே எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. இன்னைக்கு அர்ப்பணிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே பிட்டி சாமுவேல் ஒரு முறை கூட ஆலயத்தை பார்க்காதவன், ஒரு முறை கூட ஆலயத்துக்கே வராதவன் ஆண்டவர் முதல் முறையா ஆலயத்துக்கு வந்த உடனே முழங்கால் படியிட்டு ஆண்டவரை பணிய வைக்க அப்படிப்பட்ட ஒரு பழக்கத்தை ஆண்டவரை கற்றுக் கொடுக்க முடியுமானால் ஆண்டவரே எங்க பிள்ளைகள் ஆலயத்துக்கு பல நாட்கள் பல வருடமா எங்க பிள்ளைங்க ஆலயத்துக்கு வந்துட்டு இருக்கிறாங்க. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு ஒழுக்கமான முறையில் எங்க பிள்ளைய வளர்க்கணும், அதுக்கேற்ற கண்டிப்பா நாங்கள் ஒடுக்கணும், அதை கண்டிக்கணும் என்ற எண்ணங்களுக்கு எல்லாமே போயிடுச்சு ஆண்டவரே. இந்த மலை தேச ஆவிகளுக்கு நாங்க இடம் கொடுத்துட்டுமே ஆண்டவரே, எங்களை மன்னிங்க ஆண்டவரே. இன்னைக்கு அந்த மலை தேசத்தின் ஆவி எங்களுக்குள்ள குடும்பத்துள்ள சபைக்குள்ள இந்த மலை தேசத்தின் ஆவி கிரிய நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரிய நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரிய நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே, கிரிய நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. கர்த்தர் வருவிசை இறங்குவீராக 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 இறங்குவீராக. இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள், இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் எங்க பிள்ளைகளை ஆண்டவரே ஒழுக்கமா வளர்க்கணுன்ற எண்ணத்தை அது கேட்ட செயல்பாடு எங்களுக்குள்ள கொண்டு வராம
அப்படிப்பட்ட ஒழுக்கத்துக்கு நாங்க இடம் கொடுக்காம ஆண்டவரே 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 இந்த காரியத்தில் ஆண்டவரே நாங்க விட்டதக்கத்தை மன்னித்து இந்த மலை தேசத்தின் ஆவி இனி எங்க வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாது, இனி எங்க வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாது, இனி எங்க வாழ்க்கையில கிரியை செய்யக்கூடாது. எங்க பிள்ளைகளை குறித்துதான ஒரு கரிசனை, எங்க பிள்ளைகளை குறித்துதான ஒரு காரியம், எங்க பிள்ளைகளை குறித்துதான ஒரு எண்ணம், எங்க பிள்ளைகள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறது மாத்திரம் அல்ல, அதற்கு ஏற்றார் போல அந்த பிள்ளையை ட்ரெயின் பண்ணி அந்த பிள்ளையை உருவாக்கி அந்த பிள்ளையை வளர்ப்பதற்கு அந்த பிள்ளையை ட்ரெயின் பண்ணுவதற்கு அப்படிப்பட்ட அந்த விசேஷித்த கிருபை அன்னைக்கு அந்நாளுக்குள்ள இருந்த அந்த விசேஷித்த கிருபையை கர்த்தர் எங்கள் ஒவ்வொருவருக்கு மேலே வைத்து எங்கள் ஒவ்வொருவருக்கு மேலே வைத்து ஆனால் ஒரு நாளும் இந்த மலை தேசத்து ஆவிக்கு இடம் கொடுக்காம, இந்த மலை தேசத்து ஆவிக்கு இடம் கொடுக்காம, இந்த மலை தேசத்தின் ஆவிக்கு இடம் கொடுக்காம Alba raka mana shaba doda niman karra mana kama natodia riga mana shaba dada riga alma raga mana kama natodia anda raga riba larra mana sama nadoda araga mana sama natodia anda raga riba larra mana sama அப்படிப்பட்ட ஆண்டவரே ஒழுக்கமா வளர்ப்பதற்கு ஏற்ற பிரயாசம் ஆண்டவரை உருவாக்குவதற்கு ஏற்ற பிரயாசம் எங்களுக்குள்ள விடாம எங்களை தடுத்து வைக்கிற பாசத்தை காட்டி நேசத்தை காட்டி அன்பை காட்டி ஏதோ ஒரு காரியத்தை காட்டி அந்த பிள்ளையை கண்டிக்கிறதை விட்டு தவற விடுகிற இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமை, இந்த மலை தேசத்தின் கிரியைகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன். எங்களுக்குள்ள பிள்ளை மேல இருக்கிற பாசம், பிள்ளை மேல இருக்கிற நேசம், பிள்ளை மேல இருக்கிற அன்பு என்று சொல்லி ஆண்டவரை ஒழுக்கத்தை நாங்கள் கற்றுக் கொடுக்காம, ஒழுக்கமா ஆண்டவரை வளர விடாம அந்த ஒழுக்கத்தை விட திசை மாற பண்ணுகிற, அந்த ஒழுக்கத்தை விட்டு திசை மாறி பண்ணி பயணிக்க வைக்கிற அந்த ஒழுக்க கேட்டின் ஆவி, அந்த ஒழுக்க கேட்டின் ஆவி, இந்த மலை தேசத்தின் ஆவி இனி எங்களுக்குள்ள கிரியை செய்யவே கூடாது. எங்க பிள்ளைகள் எவ்வளவு பெரிய பிள்ளைகளாக இருந்தாலும், எவ்வளவு வளர்ந்தவர்களாக இருந்தாலும் அந்த ஒழுக்கமான வாழ்க்கைக்கு நேரா, அந்த ஒழுக்கமான வாழ்க்கைக்கு நேரா அவங்களை வழி நடத்தணுமே ஒழிய அந்த ஒழுக்க கேட்டுக்கு நேரா ஆண்டவரே 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 நாங்க விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே அந்த ஒழுக்க கேட்டுக்கு நாங்க விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே ஒழுக்க கேட்டுக்கு நாங்க விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே எங்க ஒழுக்க கேட்டுக்கு விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே அந்த ஒழுக்க கேட்டுக்கு நாங்க விட்டு விடக்கூடாது. ஆண்டவரே இந்த மலை தேசத்தின் ஆவி ஏமா கத்தோடி அந்த ரகா Alma raga mana shaman adura riba larra mana kapadura alma ra samana adura yandara rika maduri yandara alma raba shiyandara rakadura அந்த மலை தேசத்தின் ஆவி எங்க பிள்ளைகளை ஆண்டவரே ஒழுக்கமான பிள்ளைகளை வாழ விடாம, ஒழுக்கமான பிள்ளைகளை வளர விடாம எங்களை தடை பண்ணுகிற, எங்களை தடுத்து வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் ஆவி இன்னைக்கு அழிக்கப்படும்படி நான் ஜெபிக்கிறேன், 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 முறியடித்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில், முறியடித்து போடும்படி நான் ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில். இந்த ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணும்ன்ற எண்ணங்களோடு, அப்படிப்பட்ட சிந்தனையோடு, அப்படிப்பட்ட செயல்பாடுகளோடு, அப்படிப்பட்ட ஜெபத்தோடு நாங்கள் வளர்ப்பதற்கு, நாங்கள் செயல்படுவதற்கு அதிக கிருபைகளை கர்த்தர் எங்களுக்கு தரும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் நாமத்தில். ஆண்டவர் எங்க பிள்ளைகளை ஆண்டவரே நாங்கள் ஒழுக்க கேட்டல பெற்றவே கூடாது. ஆண்டவரே அதை பிள்ளைகளை ஒழுங்குபடுத்துவதற்கு நாங்கள் எந்த அளவுக்கு ஜெபிக்கணுமோ, எந்த அளவுக்கு பிரயாசம் எடுக்கணுமோ, எந்த கண்டிக்கணுமோ, எதை சரிப்படுத்தணுமோ, எதை சரிப்படுத்தணுமோ அதை எல்லாம் நாங்கள் செய்வதற்கு ஆண்டவரே எங்களுக்கு உற்சாக மனதோடு கூட ஆண்டவரே நாங்கள் செயல்பட கிருபை தாங்கப்பான்னு ஜெபி, கிருபை தாங்கப்பான்னு ஜெபி. எங்கள் பிள்ளைகள் ஒழுக்க கேட்ட பார்த்து நாங்கள் வருத்த கூட படமை விட்டுறக்கூடாது. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகளுடைய ஒழுக்க கேட்ட பார்த்து, எங்கள் பிள்ளைகளுடைய ஒழுக்க கேட்ட பார்த்து நாங்கள் வருத்தம் கூட படமை விட்டுறக்கூடாது. ஆண்டவரே நாங்கள் வருத்தம் கூட படமை விட்டுறக்கூடாது. ஆண்டவரே ஐயோ எங்கள் பிள்ளைகள் இப்படி இல்லையே என்ற ஒரு வருத்தம் கூட படக்கூடாது. ஆண்டவரே எங்கள் பிள்ளைகள் இப்படி இருக்குது, இவ்வளவு ஆண்டவரே திருடனா இருக்கிறானே, இப்படிப்பட்ட மோசமா இருக்கிறானே, இப்படிப்பட்ட கெட்ட பழக்கம் இருக்குதே என்ற ஒரு வருத்தம் கூட இல்லாம நாங்கள் போயிடக்கூடாது. ஆண்டவரே இல்லாம நாங்கள் போயிடக்கூடாது. ஆண்டவரே இல்லாம நாங்கள் போயிடக்கூடாது. ஆண்டவரே இல்லாம நாங்கள் போயிடக்கூடாது. ஆண்டவரே எங்க பிள்ளைகளுடைய ஒழுக்க கேடுகளை குறித்து அட்லீஸ்ட் ஒரு வருத்தப்படுகிற பெற்றோராவது எங்களை மாத்துங்க, அட்லீஸ்ட் ஒரு வருத்தப்படுகிற பெற்றோராவது எங்களை மாத்துங்க. ஆண்டவரே ஒரு வருத்தப்படக்கூட பெற்றோரையாவது எங்களை மாத்துங்க. ஆண்டவர் ஐயோ எங்க பிள்ளைகள் இப்படி இருக்குது, எங்க பிள்ளைகள் இப்படிப்பட்ட ஒழுக்கக்கேடு இருக்கு, எங்க பிள்ளை இப்படிப்பட்ட ஒழுக்கம் இல்லையே அப்படின்ற வருத்தமாவது ஆண்டவரை பெற்றோருக்கு உண்டாக்குங்க. ஆண்டவரே அந்த வருத்தத்தையாவது உண்டாக்குங்க. ஆண்டவரே அந்த வருத்தத்தையாவது உண்டாக்குங்க. ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்காம விட்டுட்டோமே, எங்க பிள்ளைகளை ஒழுக்கமா வளர்க்கணுமே அப்படிப்பட்ட எண்ணங்களை சிந்தனைகளை இயேசுவின் நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் உண்டாக்கப்பட்டு நான் ஜெபிக்கிறேன். அது தேவ ஆவிதான். அப்படிப்பட்ட செயலை ஈடுபடுத்த முடியுமானா
தேவ ஆவிதான் அப்படிப்பட்ட காரியத்தில் ஆண்டவர் ஈடுபட வைக்குமானால் அந்த தேவ ஆவியை எங்கள் ஒவ்வொருவருக்கும் அந்த தேவ ஆவியினால கர்த்தர் எங்களை நிரப்பி அந்த தேவ வல்லமையினால எங்களை நிரப்பி ஆண்டவரே எங்க பிள்ளைகளை ஒழுக்கமாக சிறந்த பண்புள்ள பிள்ளைகளா, சீரிய பண்புள்ள பிள்ளைகளா, ஒழுக்கத்தில் சிறந்த விளங்கக்கூடிய பிள்ளைகளா எங்க பிள்ளைகளை வளர்க்க வேண்டும் என்ற எண்ணங்கள், ஆசைகள், விருப்பம் மாத்திரம் அல்ல, அதற்கேற்ற ஜெபம், அதுக்கேற்ற உபவாசம், அதுக்கேற்ற செயல்பாடுகள், கண்டிக்க வேண்டிய கண்டித்து, திருத்த வேண்டியதை திருத்தி, ஆண்டவரே எப்படி ஆகிலும் என் பிள்ளைய சிறந்த பிள்ளைகளா, ஒழுக்கமான பிள்ளையா நான் உருவாக்க வேண்டும் என்ற அந்த நோக்கத்தோடவே நாங்கள் செயல்படக்கூடிய பெற்றோர்களா எங்க சபை மக்கள், கிளை சபை மக்கள் ரட்சிக்கப்பட்டிருக்க ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளையும் கர்த்தரை மாற்றி விடும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்க பிள்ளைகள் ஒரு நாளும் ஒழுக்கக்கேட இருந்திடவே கூடாது ஆண்டவர், ஒழுக்கக்கேட செயல்படவே கூடாது ஆண்டவர், ஒழுக்கக்கேட விட்டுவிடவே கூடாது ஆண்டவர். கர்த்தர் அப்படிப்பட்ட கிருபை செய்வதற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவர். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அப்படி 5வது கிரியை, கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தணும். ஒரு நபர் ஒரு காரியத்துக்காக கடுமையான வார்த்தைகள் என்ன செய்யணும்? பயன்படுத்துறது. 2வது வசனம் சொல்லுது, என் காதுகள் கேட்க நீ என்ன செஞ்சாயே? சாபமிட்டாயே என்றான் இல்லையா? இப்ப எந்த அளவுக்கு இவள் கடுமையா பேசியிருந்தா, 1100 வெள்ளிக்காசை எடுத்தவன் இதை நான் தான் எடுத்தேன்னு சொல்லி கொண்டு கொடுக்கிற அளவுக்கு என்ன பேசியிருக்கிறான்? இப்போ சாதாரண வார்த்தையை கேட்டு என்ன செய்திருக்க மாட்டாங்கன்னா, அவன் எடுத்த காசு என்ன செய்ய மாட்டான்? கொண்டதை கொடுக்க மாட்டான் இல்லையா? எந்த அளவுக்கு இந்த அம்மா கடுமையான வார்த்தைகளை பேசி இவங்க கேள்விப்பட்டிருந்தான்னா, இந்த கடுமையான பாதிப்பு என்ன செஞ்சிடக்கூடாது? இந்த காசே நமக்கு என்ன செய்ய வேண்டாம்ப்பா, இவ்வளோ என்ன சொல்லப்போனா இந்த திட்டு வாங்கி, இந்த கேள்வி வாங்கி, இந்த காசு நமக்கு தேவையா? நமக்கு இந்த கேள்வி இந்த காசை நம்ம செலவு பண்ணணுமா? இந்த அவன் காசு அப்படின்னு தூக்கி முகத்து மேல போடுற மாதிரி என்ன பண்ணியிருக்கிறான்னா அவன் கொண்டு வந்து கொடுத்துருக்கிறான். அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த லேடி பேசியிருக்கும்? எப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசியிருக்கோம்? நேற்று சொன்ன நிதானிக்கல. ஸோ இப்படி யார்தான் எடுத்திருக்க வாய்ப்புகள் இருக்குதுன்னு என்ன செஞ்சிருக்கணும். ஸோ பிள்ளைகளை என்ன செய்ய முடியல? ஒழுக்கமா வளர்க்க முடியல. இவ்வளவு அறிந்தும் இந்த பிள்ளைகள் இப்படி வந்திருக்கு. எவ்வளவு ஒரு கடுமையான வார்த்தையை பேசியிருந்தா ஒரு பெரிய நபர் அந்த 1000 வெள்ளிக்காசு நான் தான் எடுத்திருந்தா உன் காசு அப்படின்னு வச்சுட்டு போகிற அளவுக்கு ஒரு கடுமையான வார்த்தை என்ன செய்கிறது? பயன்படுத்துது. எவ்வளவு பெரிய இழப்பாடு இருந்தாலும், எவ்வளவு பெரிய நஷ்டம் இருந்தாலும் பயன்படுத்த வேண்டிய வார்த்தைகள் நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்தணும். பவுல கிட்ட சொல்லுவா, ஏன் நீங்க நஷ்டத்தை பொறுத்து கொள்ளுகிறது இல்லை? ஏன் நீங்க அநியாயத்தை சகிக்கிறது இல்லை? அப்படின்னு பவுல சொல்லுவார் 2 கொரிந்தியர் இல்லையா? நீங்கள் ஏன் நஷ்டத்தை பொறுத்துக்கிறது இல்லை? நீங்க ஏன் அநியாயத்தை சகிக்கிறது இல்லை? இவ யாரு? எப்பிராயீம் மலைதேசம். எப்பிராயீம் யாரு? வலதுகை ஆசுவத்துக்குரியவன், மூத்தவன கிள்ளுக்கு தள்ளி முலையவன் பெரியவன வரக்கூடிய அளவுக்கு ஆசுவத்தை பெற்றவன். அவன் தான் யாரு? எப்பிராயீம். அவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்கான அழைக்கப்பட்டவன் குடும்பத்துல பிறந்த ஒருத்தி ஒரு கடுமையான வார்த்தைகள் என்ன செய்கிறான்? பயன்படுத்துகிறான். எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் இருந்தாலும் ஒரு சின்ன இழப்பினவனே அது என்ன செய்ய முடியல? பொறுத்துக்க முடியல. கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்துவது, சின்ன காரியங்களுக்கு கூட கடுமையான வார்த்தைகளை மற்றவனை வேதனைப்படுத்தி மற்றவனை வருத்தப்படக்கூடிய உணர்வடைய வைக்கணும். நம்ம வார்த்தை என்ன செய்யணும்? நம்ம வார்த்தைகள் காயப்படுத்தக்கூடாது, கண்டிக்கணும், உணர்வடைய வைக்கணும். உணர்வடைய யோவான் சொன்னாங்க, பிரசங்கம் பண்ணார். ஜனங்க என்ன சொன்னாங்க? நாங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு கேட்டான். நான் என்ன செய்யணும் அப்படின்னா நாங்கள் என்ன செய்யணும்? பேதுரு பிரசங்கம் பண்றா, நாங்கள் என்ன செய்ய வேண்டும். அப்ப இந்த வார்த்தை எப்படிப்பட்ட வார்த்தை? உணர்த்தக்கூடிய வார்த்தையை தவிர கண்டிக்கிற வார்த்தை, காயப்படுத்துகிற வார்த்தை இல்லை. ஆனால் அந்த லேடியுடைய வார்த்தை கண்டிக்கிற வார்த்தை இல்லை, காயப்படுத்துகிற வார்த்தை. கண்டிக்கிற வார்த்தை இல்லை. எந்த அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை பேசியிருந்தா அவன் எடுத்த காசை அவனே கொண்டு வந்த, நான் தான் என்ன செஞ்சேன்? எடுத்த. இனிமே என்ன செய்யாத, பேசாத. இதுக்கு மேலே என்ன செய்ய முடியாது, என்னால் தாங்கிக்க முடியாது, என்னால் கேட்க முடியாது, தயவுச்சு அமைதியாக விட்டு மதம் காசு அப்படின்னு சொன்னதை கொடுக்கிற அளவுக்கு கடுமையான வார்த்தை. எங்கிருந்து? ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலிருந்து. எந்த இடத்துல இருந்து? ஆசீர்வதிக்கப்பட்ட தேசத்திலிருந்து ஒரு வாழ்ந்துற ஒரு காரியம் இவ்வளவு பெரிய கடுமையான வார்த்தை செய்ய வைக்குது, பேச வைக்குது. இன்னைக்கு கடுமையான வார்த்தையில பேச வைக்கிறது எந்த ஆவின்னா மலை தேசத்தின் ஆவி. என்ன ஆவி?
ஏற்கனவே சொன்னா சம்பந்தமான பேசுறது மட்டும் இல்ல, கடுமையா இல்லையா மற்றவர்களுக்கு கொண்டு தூக்கி போடக்கூடிய அளவுக்கு அந்த வார்த்தைகளை கடுமையாய் பேசக்கூடிய அளவுக்கு இந்த மலை தேசம் எப்படி கட்டுக்கிட்டாங்க நமக்கு தெரியல. எந்த ஆவியின் தூண்டுதல்? அந்த மலை தேசத்தின் ஆவி. என்ன ஆவி அது? இதை பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இன்றைய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா மலை தேசத்துக்குள்ள ஒரு பேரொரு நம்பிக்கை உண்டு. என்ன நம்பிக்கை? உண்டக்கூடிய அளவுக்கு கடுமையான வார்த்தை. இன்றைக்கு அந்த மலை பிரதேசங்கள் இன்றைக்கு அந்த நடைமுறை இருக்குது. இன்றைக்கும் அந்த நடைமுறைகள் இருக்குது. அதை தான் மலை தேசத்தினுடைய கிரி. என்னது? கடுமையான வார்த்தைகள், கடுமையான சில ஈடுபட வைக்கிற இந்த மலை தேசம். எல்லாம் அப்படியே வலதுகை ஜெபம் பண்ணலாமா? வலதுகையை உயர்த்த அப்படியே ஜெபம் பண்ணலாமா? எல்லாம் வலதுகையை உயர்த்த அப்படியே ஜெபம் பண்ணலாமா? இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, ஒரு காரியத்துக்கு கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்த வைக்கிற, குறிப்பா மற்றவங்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தையை பயன்படுத்துகிற ஆண்டவரே, இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் மற்றவங்களுக்கு பயமர்த்தக்கூடிய அளவுக்கு, மற்றவங்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு கடுமையான வார்த்தைகளை, காயப்படுத்தக்கூடிய வார்த்தைகளை பேச வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முற்றிலுமாய் அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். ஆண்டே, ஒவ்வொரு காரியத்தை குறித்தும் ஆண்டவரே ஒரு காயப்படுத்தக்கூடிய வார்த்தையில பேச வைக்கிற, கடுமையான வார்த்தையில பயன்படுத்த வைக்கிற, மற்றவங்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு வார்த்தைகளை பேச வைக்கிற, அப்படிப்பட்ட வார்த்தையில பயன்படுத்துகிற ஆண்டவரே, பயன்படுத்துகிற வார்த்தையை கொண்டு மற்றவங்களுக்கு பயத்தையே உண்டாக்கக்கூடிய அளவுக்கு, ஒரு அச்சத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு பேச வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமைகள், இந்த மலை தேசத்தினுடைய கிரியைகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முற்றிலுமா அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். முற்றிலுமா நிர்மலமாய் போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் அப்படிப்பட்ட அந்த வல்லமைகள், அப்படிப்பட்ட அந்த கிரியைகள் இன்னைக்கு முற்றிலுமா அழிஞ்சு நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே. அழிஞ்சு நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே. அழிஞ்சு நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே. அழிஞ்சு நிர்மலமாய் போகணும் ஆண்டவரே. இந்த வல்லமைகள் கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. கிரியை நடப்பிக்கவே கூடாது ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தால், இயேசுவின் நாமத்தால் எவ்வளவு பெரிய இழப்புகள் ஏற்பட்டால் ஒரு கடினமான வார்த்தைகளை நாங்கள் ஒரு நாள் பயன்படுத்திடக் கூடாது ஆண்டவரே. மற்றவங்களுக்கு பயத்தை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு இந்த மலை தேசத்தின் ஆவிகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவரே. நாங்கள் கபர் வார்த்தைகள் கண்டிக்கிற வார்த்தையாக இருக்கணும், திருத்துகிற வார்த்தையாக இருக்கணும், சரிப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கணும், செம்மைப்படுத்துகிற வார்த்தையாக இருக்கணுமே ஒழிய காயப்படுத்துகிற வார்த்தையாக, மற்றவங்களை பயமுறுத்துகிற வார்த்தையாக ஆண்டவரே, மற்றவங்களை வெறுக்க வைக்கிற வார்த்தையாக, அந்த காரியத்தையே வெறுக்க வைக்கிற வார்த்தையாக, எங்களையே வெறுக்க வைக்கிற வார்த்தையாக நாங்கள் ஒரு நாள் பயன்படுத்தாதபடி இந்த மலை தேசத்தின் ஆவிகளுக்கு, இந்த மலை தேசத்தின் வல்லமைகளுக்கு நாங்கள் இடம் கொடுத்து ஆண்டவரே, எங்கள் வாயில் அப்படிப்பட்ட வார்த்தைகள் புறப்பட்டு வராமல் இருப்பதற்கு கர்த்தர் இந்த வேளையில் எங்களுக்கு அனுகிரகம் பாராட்ட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். 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 அனுகிரகம் பாராட்டும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, கர்த்தருடைய கரம் இறங்கி அப்படிப்பட்ட அந்த கடுமையான வார்த்தைகளை நாங்கள் ஒரு நாள் பயன்படுத்தாதபடி, மற்றவர்கள் எங்களை வெறுக்கக்கூடிய அளவுக்கான வார்த்தைகளை நாங்கள் ஒரு நாள் பயன்படுத்தாதபடிக்கு ஆண்டவரை, மற்றவங்களை காயப்படுகிற வார்த்தைகள் நாங்கள் ஒரு நாள் பயன்படுத்தாதபடி, மற்றவங்களை பயமுறுத்தக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் ஒரு நாள் பயன்படுத்தாதபடிக்கு, கண்டிக்கிற வார்த்தையில, சீர்திருத்துகிற வார்த்தையிலையும், ஸ்திரப்படுத்துகிற வார்த்தையில மட்டுமே பேசி ஆண்டவரை ஒழுங்குபடுத்துகிற வார்த்தையில பேசுவது கேட்ட அந்த தேவ ஆவியினால்களை நிரப்பி இந்த மலை தேசத்தின் ஆவிகளுக்கு ஒரு நாள் இடம் கொடுக்காதபடி கர்த்தர்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கும் நல்ல பிதாவே. அப்படி ஆறாவது கிரியை தேவ பயம் இல்லாமல் செயல்படுவது இந்த மலை தேசத்தின் ஆவி. எந்த காரியம்? தேவ பயமில்லாமல் செயல்படுகிறது இந்த மலை தேசத்தின் ஆவி. அவ சொல்றா அந்த 3வது வசனத்துல, அந்த 1000 வெள்ளிக்காசை வாங்கின உடனே அதில் 200 வெள்ளிக்காசை எடுத்து கொடுத்து சொல்லுவான், உனக்கு என்ன பண்ணு, ஒரு விக்கிரகத்தை உருவாக்கு, ஒரு சொரூபத்தை என்ன செய்ய, உருவாக்கு. இஸ்ரவேல்ல முதல்ல சொரூபத்தை உருவாக்க சொன்னவ இவதான். யாத்திராகமத்தில் ஆரோன் உருவாக்கினது வேற. ஆனால் என்ன சொல்லுது, உனக்குன்னு ஒரு சொரூபத்தை அவனாவது கண்டுபிடி உருவாக்கினான். ஆனால் இவன் தேவனுக்குன்னு பண்டிகைன்னு சொன்னான். ஆனால் இஸ்ரவேல் தேசத்தில், அந்த எப்ராயிம் மலை தேசத்தில் ஒரு சொரூபத்தை உண்டாக்கி வச்சு விக்கிரகம் கொண்டு வந்ததுக்கு ஆரம்பிச்சவளை யாருனாக்க இந்த லேடி தான். யாரு? எப்ராயிம் மலை தேசத்தவன். என்ன உருவாக்குறான்? ஒரு விக்கிரகத்தை என்ன செய்யறான்? உருவாக்கி அதை எங்க வைக்கிறா? தான் வீட்டுக்குள்ள ஒரு அறையை உருவாக்கி அந்த அறைக்குள்ள கொண்டு வைக்கிறான் இல்லையா? ஒரு அறைக்குள்ள கொண்டு போய் வைக்கிறான். இன்னைக்கு பூஜை ரூம்னு ஒரு பூஜை ரூம் இருக்கு இல்லையா? இது எங்க ஆரம்பிச்சதுன்னா இந்த மலை தேசத்து பெண் ஒரு வீடு கட்டின கட்டாயம் என்ன இருக்கு அந்த வீட்டில்? நம்ம வீட்டில் ஒரு பூஜை ரூம் இருக்கு இல்லையா? அப்படி இருக்கு. ஆனால் அவன் வீட்டில் பூஜை ரூம் இருக்கு, ஆனால் நம்ம வீட்டில் ஒரு ஜெப ரூம் இருக்காது இல்லையா? அவன் வீட்டில் என்ன இருக்கும்?
அவன் எவ்வளோ பெரிய ஜடமா இருந்தாலும் அது என்ன இருக்கும், ஒரு சின்னசா ஒண்ணுக்கு ஒன்றையாவது என்ன பண்ணிடுவாங்கன்னா ஒரு பூஜை ரூம் உருவாக்குவாங்க. இதுக்கு பின்னால் இருக்கிறது எந்த ஆவினா மலை தேசத்தின் ஆவி. எந்த ஆவி? இந்த மலை தேசம் தான் முதல் முறையாக 4ஆம் வசனம் சொல்லும், அதுக்கு அவ வீட்டில் தனி ஒரு அறையை உருவாக்கி அந்த அறைக்குள்ள கொண்டு போய் என்ன வைக்கிற அப்படின்னு சொன்னா அதை கொண்டு வச்சுவா. இன்னைக்கு ஒவ்வொரு இடத்துலையும் ஒவ்வொரு வீடுகளிலும் போஜனம உண்டானதுக்கு பின்னால இருக்கிறது என்ன ஆவின்னா அது விக்கிரகம் இல்லை, மலை தேசத்தின் ஆவி. மலை தேசத்தின் முதல்ல போஜனம உருவாக்குனது வேற எங்கேயும் இல்லை, இந்த மலை தேசத்தின் ஆவி. இந்த எப்ராயிம் மலை தேசனுடைய மீகாவுடைய அம்மா தான் எதை உருவாக்குனவ, பூஜரம தனி ஒரு அறையை உருவாக்கி அந்த அறைக்குள்ள விக்கிரகங்களை வச்சு பூஜை பண்ண வச்சதுக்கு அடித்தல் மட்டும் யாருன்னா இவளுக்கு என்ன கிடையாது, இப்போ அந்த தேவ பயம் இல்லை. நம்ம விக்கிரகத்தை உருவாக்குனதே ஒரு பெரிய தப்பு, ஒரு சொரூபத்தை உருவாக்குனதே ஒரு பெரிய தப்பு. ஆதிலிருந்து கதை சொல்லி வராரு, என்னது என்ன என்று ஒரு தெய்வம் உண்டாயிருக்க வேணாம், எனக்குன்னு ஒரு சொரூபத்தை உண்டாக்க வேணான்னு தலைமுறை படிச்சு சொல்லின்னு வந்தாலும் இவளுக்கு இப்போ என்ன கிடையாது, தேவ பயமே கிடையாது. அந்த காசை வாங்கி அப்படியே எடுத்து கொடுத்து என்ன செய்யறேன் அப்படின்னு சொன்னா ஒரு ஒரு சொரூபத்தை உருவாக்கி ஒரு விக்கிரத்தை உருவாக்கி தான் வீட்டுக்குள்ள ஒரு அறையை உண்டாக்கி அந்த அறைக்குள்ள பூஜை ரூம்னு பேரு வச்சு அந்த பூஜை அறையை மாத்திரம் யாருன்னா இந்த எப்ராயிம் மலை தேசத்துக்காரு. இப்படிப்பட்ட கிரிகள், எப்படிப்பட்ட கிரிகள், தேவ பயமே இல்லாம செயல்படுகிற அந்த கிரிகளை கத்த இன்னைக்கு அழிச்சு போடுங்கப்பா. சபைக்குள்ள தேவ பயத்தை எடுத்து போடுகிற, தேவ பயமே இல்லாம துணிகரமா செயல்பட வைக்கிற, தான் நினைக்கிறபடியெல்லாம் செயல்பட வைக்கிற இந்த எப்ராயிமின் ஆவிகள், இந்த மலை தேசத்தின் ஆவிகள் இன்னைக்கு அழிக்கப்படும்படி எல்லாம் நேர் முழங்கால் படி சோமனுங்க, நேர் முழங்கால் படியிட்டபடி சோமனுங்க, நேர் முழங்கால் படிட்டு சோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமை, இந்த மலை தேசத்தினுடைய கிரிகள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தை அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த மலை தேசத்தின் வல்லமைகள், இந்த மலை தேவ பயமே இல்லாம, தேவ பயமே இல்லாம தான் நினைக்கிறபடியெல்லாம் வாழ வைக்கிற, தான் நினைக்கிறபடியெல்லாம் செய்ய வைக்கிற, தன் மனிதன் நியமித்தபடியெல்லாம் செய்தான் எழுதப்பட்டிருக்குது. அவனுக்கு தேவன் இல்லை, ஆளுகளுக்கு ராஜா இல்லை, தங்கள் மனம் போன போக்கிட போனாங்க, தங்கள் மனம் போன மேல செயல்பட்டான் வேதம் எழுதப்பட்டிருக்கு. அப்படியே தேவ பயம் இல்லாம தான் இஷ்டப்படியெல்லாம் செய்ய வைக்கிற, தான் இஷ்டப்படியெல்லாம் வாழ வைக்கிற இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன், 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 இன்னைக்கு முறியடித்து போகும்படி நான் ஜெபிக்கிறேன். இந்த மலை தேசத்தின் ஆவி, இந்த மலை தேசத்தின் வல்லமை, இந்த மலை தேசத்தின் கிரியைகள், இந்த மலை தேசத்தின் காரியங்கள் இன்னைக்கு இயேசுவின் நாமத்தில் அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன், அழிக்கப்பட்டு போகும்படி நான் ஜெபிக்கிறேன். அதுக்கு ஒரு தனி இடத்தை ஒதுக்கி, அதுக்கு ஒரு தனி அறையை ஒதுக்கி எங்களை செயல்பட வைக்கிறேன். அப்படிப்பட்ட மலை தேசத்தின் ஆவி, அப்படிப்பட்ட மலை தேசத்தின் ஆவி இன்னைக்கு அழிஞ்சு நிர்மலமாய் போகும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. தேவ பயமே இல்லாம செயல்பட வைக்கிறேன். இந்த மலை தேசத்தின் வல்லமைகளை கர்த்தர் அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன்ப்பா. அழிச்சு நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன் ஐயா. அழித்து நிர்மலமாக்கி போடும்படி நான் ஜெபிக்கிறேன் ஐயா. அழித்து நிர்மலமாக்கி போடும்படி ஜெபிக்கிறேன்ப்பா. இயேசுவின் நாமத்தில், இயேசுவின் நாமத்தில் எங்களுக்கு சபை மக்கள் ஒவ்வொரு தேவ அறிந்த அத்தனை பிள்ளைகளுக்கு தேவ பயத்தோடு செயல்படவங்களா இருக்கிறமே ஒழிய தேவ பயம் இல்லாம தான் மனம் போன வாக்கில் வாழக்கூடிய ஒரு நபரும் நாங்கள் இருந்து விடவே கூடாது ஆண்டவரே, நாங்கள் இருந்து விடவே கூடாது ஆண்டவரே. அப்படிப்பட்ட அந்த மலை தேசத்தின் ஆவிகள், அப்படிப்பட்ட அந்த மலை தேசத்தின் வல்லமைகள் இன்னைக்கு அழிச்சு நிர்மலமாகி போகும்படி நான் ஜெபிக்கிறேன், நிர்மலமாகி போகும்படி நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. அப்போ நமக்கு புரிஞ்சுக்கணும், இந்த 7வது கிரி என்ன, இந்த மலை தேசத்தை என்ன செய்யாது, குடும்பத்துக்கு மேலே கவனம் செலுத்தாது, குடும்பத்துக்கு மேலே கவனம் செலுத்த. முதல்ல பார்த்தோம் 1000 வெள்ளிக்காசை எடுத்தான், அவனை ஒன்றும் கண்டுக்கல இல்லையா. அவன் சின்ன வயசுலேருந்தே அவன் எடுத்து பழகிறதுனால தான் என்ன செய்கிறான், இன்னைக்கு அன்னைக்கு 1 ரூபாய் எடுத்திருப்பான், 50 பைசா எடுத்திருப்பான், 4 எடுத்திருப்பான். இன்னைக்கு என்ன எடுத்துட்டான், 1000 வெள்ளிக்காசு எடுக்கிற அளவுக்கு துணிஞ்சு வந்துட்டான், அந்த அளவுக்கு இல்லையா. அப்போ நான் சொல்கிறேன், வைக்கிற காசு காணாத, நான் சொல்றேன் நீங்க வைக்கிற காசு காணாத போதே இது ஆரம்பத்திலிருந்தே கவனிச்சிருந்தீங்கன்னா என்ன ஆயிருக்கும், ஆரம்பத்தில் என்ன பண்ணிருக்க முடியும், கண்டிச்சிருக்க முடியும். இன்னைக்கு சபிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்ப என்ன கவனிக்கல, அப்ப வீட்டுல காசு கவனிக்கணுமா, கட்டாயம் கவனிக்கணும். பொருளை கவனிக்கணுமா, கட்டாயம் கவனிக்கணும். என்ன இருக்குது என்ன இல்லை மொத்த விளவை நமக்கு தெரியணும் இல்லையா. நம்ம போனா பொண்ணு விடுறது வேற, ஆனா விஷயம் என்ன தெரியணும், நமக்கு தெரியணும் என்ன நடக்குது, வீட்டுல என்ன நடக்குது. இது முதல் காரியம். பையன் வீட்டுல காசு எடுக்கிறான், அதை கூட என்ன செய்ய முடியல,
ஆரம்பத்தை நிறுத்தினா கண்டுபிடிக்க முடியல. 1000 வெள்ளி காசை வீட்டில் இருக்கிறவனை எடுக்கிறான், அதை கூட என்ன செய்ய முடியல. அப்ப அந்த அளவுக்கு இந்த அம்மா என்னவா இல்லை, வீட்டை குறித்து கவனம் இல்லை இல்லையா. 2வது கட்டம் 4ஆம் வசனத்துல பார்த்தா அந்த சொர்பத்தை உருவாக்கிட்டு அந்த மிகாயா என்ன பண்ணுவான், தான் குமாரன் ஒருவனை அதுக்கு லேவியனாக நியமிக்குவான். தான் குமாரன் ஒருவன், யாரோட குமாரன், மிகாயாவுடைய மகனை அவன் என்னவா நியமிக்கிறான், இந்த சொருபத்துக்கு பூஜை பண்றதுக்கு என்ன நியமிக்கிறான், அவனை லேவியனாக நியமிக்கிறான். இவன் பிரதான ஆசாரனை என்ன செய்யறான், மாறுகிறான்னு சொல்லி 4ஆம் வசனம் 5ஆம் வசனம் சொல்லுது. அப்ப இவ்வளவு ஒரு சம்பவம் நடக்குது. என்ன கேட்கணும், என்னதான் இந்த வீட்டில் நடக்குது, என்னதான் இந்த வீட்டில் என்னதான் நடக்குது. இதுக்கு பிறகு பார்த்தாக்க உடனே என்ன செய்யறான், அந்த ஆசான் ஒரு லேபியன் கிடைச்சோம், அவனை வீட்டில் கொண்டு போய் என்ன செய்யறான், இவன் தான் லேபியன், இவன் நமக்கு ஆசாரன் கிடைச்சிட்டான் அப்படின்னு பின்னாடி சொல்லி வரான். இப்ப நம்ம என்ன கவனிக்கணும், இந்த வீட்டில் என்ன வருது, என்ன போகுது, என்னதான் நடக்குது, இந்த வீட்டில் என்னதான், எத்தனை பேர் வீட்டில் என்ன நடக்குதுன்னு கவனிக்கிறீங்க. வீட்டில் என்னதான், என்ன பொருள் வெளியே போகுது, எந்த பொருள் உள்ள வருது, யார் எங்க போறான், யார் எங்க பேசுறான், யார் என்ன நடக்கிறான், யார் என்ன செய்யறான், யார் என்ன சாப்பிட்றான், இந்த சாப்பிட்ற காசு எங்க வருது, என்ன வருது, இப்படி குடும்பத்தை குறித்து எவ்வளவு பேர் கவனம் செலுத்துறீங்க. நமக்கு என்ன கிடையாது, காசு இல்லைன்னா உடனே திட்ட தெரிஞ்சிச்சே தவிர இந்த காசு ஏன் போச்சு, நீ ஆரம்பத்திலே கொஞ்சம் கவனிச்சிருந்த காசு போயிருக்குமா, போயிருக்காது இல்லையா. இன்னைக்கு 1000 வெள்ளி காசை நீ வைக்கிற வெள்ளி காசை அவன் எடுக்கிற அளவுக்கு கவனக்குறைவா இருந்திருக்கான் இல்லையா. இப்ப அவன் என்ன செய்யறான், இந்த வீட்டுக்குள்ள வந்து இவன் அம்மா வைக்கிற 1000 வெள்ளி காசு என்ன பண்ணிருக்கிறான், எடுத்துட்டு போயிருக்கிறான் இல்லையா. அப்ப நீ காசு எங்க வைக்கிறான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது, எவ்வளவு காசு வச்சிருக்கான் அவனுக்கு தெரிஞ்சிருக்குது. அப்ப இதெல்லாம் எடுக்கக்கூடிய அளவுக்கு எடுத்து போயிருக்கிறான்னு இதை குறித்த ஒரு கவனம். இன்னைக்கு குடும்பத்தை குறித்து எவ்வளவு பேர் கவனிக்கிறீங்க. மனைவி என்ன செய்யறா, மனைவி என் மனைவி 10 மாதம் தங்கும், 100 மாசம் தங்கம் இருக்கட்டும், அவ என்ன செய்யறான், அவ ஏது செய்யறான், கணவன் என்ன செய்யறான், அவன் ஏது செய்யறான், அவன் என்ன பண்றான், என்ப பிள்ளைகள் என்ன செய்யறாங்க, எங்க பிள்ளைங்களாம் சொக்க தங்கம், நல்ல தங்கம், யாரும் தப்புன்னு சொல்லல. அந்த பிள்ளைகள் என்ன செய்யுது, என்ன எழுது, ஏன் இப்படி நிக்குது, ஏன் இப்படி அசையுது, என்ன காரணம், அப்படிப்பட்ட ஒரு கவனிப்பு இன்னைக்கு இருக்கா. அப்ப நம்ம கண்ணு என்ன ஆகணும், முழு குடும்பத்தையும் சொல்லணும். நம்ம கண்ணு முழு குடும்பத்தை என்ன செய்யணும், யார் என்ன செய்யறாங்கன்றது யார் நாலேஜ் வரணும், நமக்கு தெரியணும். அது தப்ப ரைட்டா அப்புறக்கட்ட பிரச்சனை, அது தப்ப ரைட்டா அப்புற பிரச்சனை, விடுறதா தடிக்கிறது அப்புறப்பட்ட பிரச்சனை. ஆனா விஷயம் என்ன, இவ்வளவு சம்பவம் நடக்க இதை பத்தி ஏதாவது நம்ம இந்த பையனை போட்டு ஆசை லேவின் ஆக்குறா, நம்ம யாரு எப்ராஹிம், நம்ம என்ன ஆக்க கூடாது, லேவின் ஆக்க கூடாது, அதான சொன்னியா. அதுவும் இல்ல, இவன் யாரா மாறுறான், பிரதான ஆசாரியனா மாறுறான். யாரு, மகனா லேவின் ஆக்கிட்டான், மிக யாராவ மாறிட்டான், பிரதான ஆசாரியனை மாறிட்டான் இல்லையா. இதை குறித்த ஒரு கவலை முடிஞ்சு போச்சு. சரி, இது 2 மூணா போயிட்டு பார்த்து குடும்பமான போச்சு. அடுத்தது என்ன, அடுத்த ஒரு லேவின் கிடைச்சவன் அவனுக்கு கூட்ட என்ன பண்ணிட்ட, இவன் நமக்கு தகப்பனா இருப்பான் அப்படி சொல்லிட்டியா. புரியுதா சொல்றது, புரியலீங்களா. இந்த லேவினை கூட என்ன செய்யறான், மிகாய கூட்டம் வந்து இவன் நமக்கு என்னமா இருக்கட்டும், எனக்கு ஆசாரியனர், எனக்கு நீ தகப்பனா இரு சொல்றான் இல்லையா. இப்ப இந்த அம்மா என்ன கேட்கணும், ஏண்டா என்னதாங்க நடக்குது, இது என்னதான், இது வீடா வீடு இல்லையா, இது என்னமோ பண்ற, நீ ஏதோ போற, நீ ஏதோ கொண்டு வர, அவனை கூப்பிடுற, இவனை கூப்பிடுற, இவன் வரான் அவன் வரான், யார் வேணாலும் வீட்டுக்கு வரான், யார் வேணாலும் வீட்டுக்கு, யார் வேணும் கணக்கே இல்லையா, யார் வேணாலும் வீட்டுக்கு வரலாமா, என்னதான் நடக்குது, இது எந்த வீடு இது அப்படின்ற ஒரு கவனிப்பு இருக்கா. இந்த கவனிப்பு இல்லைன்னா அது என்ன ஆவி, அது மலை தேசத்தின் ஆவியை தவிர அது எந்த ஆவி இல்லை, அது தேவ ஆவி இல்லை. ஏதோ வேலைக்கு போற காசு அதோட கடமை முடிஞ்சிடல, வேலைக்கு போற காசை கொண்டாந்து கொடுத்துட்டோம், அதோட முடிஞ்சு, வேலைக்கு போற காசு கொண்டாந்து கொடுத்துட்டேன், அதோட கடன் முடிஞ்சிடல. அந்த காசு என்ன ஆகுது, அந்த காசு என்ன ஆச்சு, இது என்ன ஆச்சு, இவ்வளவு காசு வந்துச்சு, இன்னும் காய்ச்சிச்சு, இது என்ன ஆச்சு, எவ்வளவு பேருக்கு தெரியும். இன்னைக்கு உங்க வருமானத்தை குறித்து என்ன ஆச்சுன்னு கேட்டா எத்தனை பேருக்கு இந்த மாசம் ஒரு 10,000 ரூபாய் வந்துச்சு, இந்த 10,000 இதுக்கெல்லாம் செலவு பண்ணோம் அப்படின்னு எத்தனை பேருக்கு குடும்பத்துல, அதாவது எல்லாருக்கும் தெரியலனாலும் பரவாயில்ல, தெரியவனுக்கு தெரிஞ்சிருக்கா, தெரிய வேண்டிய நபருக்காவது தெரிஞ்சிருக்கா. அப்படி என்ன அர்த்தம், கவனிக்கல. நமக்கு தேவை என்ன, சோறு கிடைச்சா போதும், என்ன கிடைச்சா போதும், சோறு கிடைச்சா போதும் இல்லையா. வர நேரத்துக்கு சோறு கொட்டிக்கணும் படுத்துக்கணும் சரி இல்லையா. வா கொட்டிக்க என்ன பண்ணு, அவ்வளவுதான் தூங்கு இல்லையா. திரும்ப என்ன பண்ணு, எங்க உன போ, திரும்பி வந்து கொட்டிக்க படுத்துக்கோ இல்லையா. என்ன நடக்குது, இது எந்த ஆவி, தேவ ஆவின்னா நம்ம கண்ணு என்ன செய்யணும், சொல்லணும். என்ன நடந்து என்ன செய்யணும் தெரியணும், என்ன நடக்குது நமக்கு தெரியணும், என்ன சமம் நடக்குது நமக்கு தெரியணும். ஆண்டவர் கேட்கிறார், எப்ப நீங்க சாப்பாடு கொடுங்க, உடனே பிலிப்பு சொல்லுவா, அந்த சொல்லுவார், இவன் கட்ட 200 பணம், இவங்களுக்கு 200 பணம் இருக்குது, அவ்வளவு பணம் எங்க கட்ட இல்ல.
இவ்வளவுதான் என்கிட்ட என்னது இருக்குது. சரி, உங்ககிட்ட என்ன இருக்கு? 5 அப்பமும் 2 மீன் தான் இருக்கு. எப்படி சொல்ல முடிஞ்சிச்சு? இவ்வளவு ஜனங்க வந்திருக்கிறாங்க, இவ்வளவு கூட்டம் நடந்துட்டு இருக்குது, என்ன செய்ய முடியுது? அதை கவனிக்க முடியுதா? அப்ப வர்ற ஜனங்க எவ்வளவு இருக்கிறது, எவ்வளவு, இது என்ன செய்ய முடியாது, இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது. உடனே சொல்றாங்க, இதை வச்சு மேனேஜ் பண்ண முடியாது, நம்ம இருக்கிறது குறைவா இருக்குது, இவங்க அதிகமா இருக்கிறாங்க, என்ன பண்ணுங்க, அனுப்புங்க. கவனிச்சுட்டானா? புரியுதுல சொல்றது? கவனிச்சனா இல்லையா? அப்ப இவ்வளவு ஜனங்கள் இருக்கும் போது என்ன செய்ய முடியுது? கவனிக்க முடியுது இல்ல? நீங்க எவ்வளவு பேர் கவனிக்கிறோம்? குடும்பத்தில் என்ன நடக்குது, சபையில் என்ன நடக்குது, தேசத்தில் என்ன நடக்குது, தேசத்தில் என்ன நடக்குது, கவனிக்கிறோமா? எதையுமே நான் கவனிக்கல அப்படின்னா அது எந்த ஆவி? அவளுக்கு என்ன ஒண்ணு, என்ன காசு ஒண்ணே ஒண்ணு, என்ன காசு கையை விட்டு போக கூடாது. காசு கையை விட்டு போக கூடாது, கையிலே இருக்கணும். சரி வச்சுக்கோமா, மற்றதெல்லாம் காசு கை கொண்டா போதுமா? மற்றதெல்லாம் அப்ப ஒரே ஒரு டார்கெட் என்ன? காசு கையில் இருக்கணும் இல்லையா? காசு கையில பயங்கர கோபம் வந்துடும். யாருக்கு? இந்த காசு இல்லைன்னு என்ன வந்துச்சு அவளுக்கு? என்ன கோபம் வந்துச்சு பாத்தீங்களா இல்லையா? அவங்க தான் உன் காசு அப்படின்னு தூக்கி போடுற அளவுக்கு பேசணும் இல்லையா? அவ காசு கையில இருந்துட்டா போதும், அப்படித்தானே? அது குடும்பத்தில் என்ன நடந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. யார் எங்கேயோ போங்க, எங்கேயோ வாங்க, அது போன மாட்டியும் தேடத்துல வந்த மாட்டியும் பிடிச்சி கட்டத்துல என்னமோன்னு நமக்கு தேவை. வந்த காசு இருக்கா, ரைட்டு, சோறு இருக்கா, ரைட்டு, அது என்ன நடந்தாலும் அதை பத்தி கவலையே. 3 நேரம் சாப்பாடு கிடைச்சா போதும். என்ன நடக்குது, ஏது நடக்குது, பிள்ளைங்க என்ன செய்யுது, மனைவி என்ன செய்யறா, கணவன் என்ன செய்யறான், என்ன நடக்குது, காசு என்னாச்சு, பணம் என்னாச்சு, ஒன்னு அதை பத்தி கவலையே. இது எந்த ஆவி? பேசது அந்நிய பாஷையா இருக்கலாம், ஆனா என்ன ஆவி? இது மலை தேசத்தின் ஆவி. இது என்ன ஆவி? சாரி பத்தி உதவியை கேட்டா சொல்லுவா, ஏமா ஒரு ரொட்டி கொடு, எனக்கு என் பையனுக்கு மட்டும்தான் இருக்கு, எனக்கு என் பையனுக்கு மட்டும்தான். அவ சொன்னது தப்பறிட்ட அப்புறம் கேட்ட பிரச்சனை. ஆனா என்ன இருக்குது? தான் குடும்பத்துக்கு கொஞ்சம் கவனம் இருக்குது இல்லையா? பையன் பலிவனப்பட்டான், உடனே சொல்றான், நான் தான் காரணம், நான் தான், நீ இப்படி பண்ணி வந்ததுங்க, நான் சொல்லிட்டேன் பண்ணிட்டு இப்படி சொன்னதுல என் பையன் தான் போயிட்டான். கவனிச்சுட்டாளா? அப்ப குடும்பத்துக்கு கவனம் இருக்கா? இருக்கு. ஆனா அந்த மலை தேசத்து பெண்ணுக்கு அப்ப எந்த ஆவி இது? குடும்பத்தை குறித்து எதையுமே கண்டுக்காம ஏதோ போனோம் வந்தோம் அப்படின்னு போட்டு ஒரு கடமைக்காக வாழ்ந்து கொடுத்தோம்னா அது தேவ ஆவி இல்ல, அது மலை தேசத்தின் ஆவி. எளிமையை ஜெபிக்கலாமா? கடைசி 7வது குறிப்பு ஜெபிக்கலாமா? 7வது குறிப்பிட்டு ஜெபிக்கலாமா? இயேசுவின் நாமத்தில் தகப்பனே துதிக்கிறோம். அப்படி எல்லாம் அப்படியே ஜோமன், எல்லாம் அப்படியே ஜோமனுங்க. இயேசுவின் நாமத்தில் எங்க குடும்பத்தை குறித்து நாங்கள் கவனிக்கணும் ஆண்டவரே, எங்க குடும்பத்தை நாங்கள் கவனம் செலுத்தணும் ஆண்டவரே, எங்க பொருளாதாரத்தை நாங்கள் கவனம் செலுத்தணும் ஆண்டவரே, எங்க பிள்ளைகளை நாங்கள் கவனம் செலுத்தணும் ஆண்டவரே. இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே, இந்த மலை தேசத்தின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்து ஒரு நாள் தகப்பனையுமா துதிக்கிறமையாவே ஸ்தோத்திரம். ஒரு நாள் ஆண்டவரே இந்த மலை தேசத்தின் ஆவிக்கு இடம் கொடுத்து எங்கள் குடும்பத்தை குறித்து ஒரு கவனம் இல்லாமல் போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் நடக்கிற நிகழ்வுகளை குறித்து கவனம் செலுத்த நாங்கள் போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் காரியத்தை குறித்து ஒரு கவனம் இல்லாமல் நாங்கள் போயிடக்கூடாது ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் நடக்கிற அத்தனை காரியத்துக்கு மேலே எங்கள் கவனங்கள் திருப்பப்படணும் ஆண்டவரே, எங்கள் கவனங்கள் செலுத்தப்படணும் ஆண்டவரே. அத்தனை நபர்களுக்கு மேலே எங்கள் கவனம் செலுத்தப்படணும் ஆண்டவரே. சபை மேலே கவனம் செலுத்தப்படணும் ஆண்டவரே. சமுதாயத்தால் தேவ கவனம் செலுத்தப்படணும் ஆண்டவரே. கர்த்தர் ஒரு விஷயம் இறங்குவீராக. அப்படிப்பட்ட ஆண்டவரே இந்த மலை தேசத்தின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்த ஆண்டவரே, இந்த மலை தேசத்தின் வல்லமைக்கு நாங்கள் இடம் கொடுத்த ஆண்டவரே. எங்க குடும்பத்தை குறித்து ஒரு கவனமே இல்லாம ஒரு கவனிக்காத நபர்களா நாங்கள் இருந்து விடவே கூடாது ஆண்டவரே. இந்த மலை தேசத்தின் ஆவிக்கு நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவரே. இந்த மலை தேசத்தின் வல்லமைக்கு நாங்கள் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவரே. எங்க குடும்பத்தை குறித்து ஒரு அதிகமான கவனம் எங்களுக்கு வரணும் ஆண்டவரே. அப்படி சொல்ற கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. அப்படி செலுத்தக்கூடிய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. ஒரு தேவ பிள்ளைகளுடைய கிருபை எங்களுக்கு வேணும் ஆண்டவரே. எங்க பிள்ளைகளை குறித்து, எங்க பணங்களை குறித்து, எங்க நேரங்களை குறித்து, எங்க காலங்களை குறித்து, எங்க காரியங்களை குறித்து நாங்க கவனிக்கிறவங்களா இருக்கணுமே ஒழிய இந்த கவனிக்காம போகிற இந்த மலை தேசத்தின் ஆவிக்கு நாங்க ஒரு நாள் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவரே. ஒரு நாள் இடம் கொடுத்துடவே கூடாது ஆண்டவர். கர்த்தர் அப்படி கிருபை செய்வதற்காக நன்றி சொல்லுகிறோமே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென் ஆமென். ஆண்டவரே துதிக்கிறோம் ஐயா, ஸ்தோத்திரம். உடைய கிருபையுள்ள கரத்தில் எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். நாங்கள் செய்த உள்ள குறைகளை குற்றலை மன்னிங்க. இன்னும் நாங்கள் செம்மையை செய்வதற்கு அதிகமான கிருபைகளை தந்து எங்களை காத்து வழிநடத்த முடியும். சமூகத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கிறோம். சகல துதிக்கான மகிமை எல்லாம் உங்க ஒருவருக்கே செலுத்தி உங்களை உயர்த்தி நாங்கள் தாழ்த்தி வலிமைக்கு அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து உண்மை நோக்கி நாங்கள் பார்த்து ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி, முழுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் ஆஸ்வதிப்பா. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம்.